ஆசைப்படணும் obvious-ஆ. நாங்க தப்பு பண்ண ஒத்துக்கிறோம். ஆ, நாங்க உங்களை கலாய்ச்சோம். சாரி ஆ. சாரிதான் கேட்கிறோம் அதுக்கு. அது யாரு கேட்கணும்? நீ கேட்டா பத்தாதுப்பா. டேய், இதேடா காமெடியா இருக்குது. டேய், இதுக்காக நான் மத்தவங்க கூட்டு இல்ல இது கார்த்திக், பேச மாட்டீங்கடா. கார்த்திக் நீங்க தப்பே பண்ணல, நீங்க ஏன் சாரி கேட்கணும்? நாங்க தப்பு தப்பு பண்ண பண்ணாத நீங்க தப்பு பண்ணலையே. இல்ல, எக்ஸ்பைரி, தப்பும் தப்பு பண்ண. ஓஎல்எக்ஸ் இவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க தான் சாரி கேட்கணும். முக்கியமா தளபதி. பாத்தீங்களா இவங்க ஆமாங்க, ஆமாங்க. வந்து நான் என்னங்க பண்றது? தளபதி தாங்க இவங்க எல்லாம் வளர்த்து விட்டது. அப்ப அவங்க தாங்க மன்னிப்பு கேட்கணும். ஆமா கார்த்திக், அவர் சொல்றது உண்மைதானே. உங்க எல்லாரையும் தூண்டி விட்டது வந்துட்டு இல்லடா, நாங்க போன தப்புக்கு நாங்கதான் சாரி கேட்கணும். நாங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் நாங்க பண்ணோம். விஜய் ரஜினி சாரை வந்து அவ்வளவு அடிச்சோம். சரி அது வந்து சரி பதிலுக்கு நாங்க புதைச்சிட்டோம். கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். புரியுது. நீங்க அடிச்சீங்க, நாங்க பதிலுக்கு புதைச்சோம். கரெக்ட் தான். ஆனா நாங்க என்ன கேக்குறோம்னா, உங்க சைடுல ஸ்பேஸ் போட்டு பெரிய ஐடிக்கள் இருக்கக்கூடிய 112 ஐடி பாத்தி எக்ஸ்பீரியன்ல இருந்து ஆரம்பிச்சு அலெக்சாண்டர்ல இருந்து இவங்க எப்ப மன்னிப்பு கேட்பாங்க? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நாங்க அடிச்சோம், அவ்வளவுதான். சாரி கேக்குறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னடா சாரி கேட்க முடியும்? நீ கேட்கவே கேட்க அதெல்லாம் வேணாம்பா தெரியாது. தம்பி. அண்ணா அதெல்லாம் அண்ணா தெரியாது கார்த்திக் bro. அண்ணா, நீங்க நீ கேட்காதீங்க. அனுபவத்துல எவ்வளவு அடிச்சுட்டு எக்ஸ்பைரி இறங்கி கேட்க சாரி சொல்லுங்க. கேட்டே டேய், ஆகணும். பாருடா, எவ்வளவு எக்ஸ்பைரி இறங்கி நாங்க சாரி கேட்கிறோம். நீ இல்லடா, எவ்வளவு நீ இறங்கி கேட்காதடா. வந்து எக்ஸ்பைரி கேட்க கிட்டத்தட்ட சொல்லு. 34 படிக்கட்டுல இறங்கி வந்து நாற்பது எதா ஓட்டு இருக்கீங்கன்னு மட்டும் போனேன். ஆனா நான் சாரி சொல்லிடாதீங்க. கேட்பேன். ஏன்னா ஏன் தளபதி, ஏன் தளபதி 40 ஓட்டு எனக்கு வேணும். இட்ஸ் a statement. வேணும். யாரு? எனக்கு ஸ்டாலினா? வேணும். ஸ்டாலின் ஐயாவா சொல்றீங்க? ஸ்டாலின் ப்ரோ ஐயாவா? ஓட்டர் ஐடி இருக்கா ப்ரோ? இல்ல, அப்படியே உங்களுக்கு ஓட்டர் சொல்றேன். ஐடி இருக்கா? எனக்கு அந்த உங்களுக்கு 40 ஓட்டர் ஐடி ஓட்டு இருக்கா வேணும். உங்க 40 ஓட்டு எனக்கு வேணும். சாரி. நீங்க ப்ரோ? உங்களை ஓட்டர் வந்து ஐடி நான் மதிக்கிறேன் சார். மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ப்ரோ. இவரு கேரளாக்கார மாதிரி இருக்காரு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல எதுவா ஓட்டர் இருந்தா ஐடி என்ன இருக்கு. இப்ப? எதுவா இருந்தா என்ன? அதெல்லாம் ஓட்டு போடலாம், அதெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கலாம். இப்போ கனடால இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடும்போது கேரளால இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாது என்ன? சொல்றேன். நான் பண்ண தப்பு தான். நாங்க பண்ண தப்பு தான். சாரி அது தான் நீங்க கேக்குறோம். செய்யல. புரியுது தம்பி. ஆனா நீ மட்டும் கேட்டா போதாது தம்பி. உங்க ஃபேன்ஸ் பெரிய எப்படி ஐடி எல்லாரும் கேட்குதுப்பா. கேக்குறது? உனக்கு அறிவு இருக்கா? சரி அப்போ எப்படி சரி, நான் கார்த்திக் அடிக்கலாம் ஒரு முடியாது 1000 வாட்டி யாருக்கும். நோட் புக்ல சாரின்னு எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க. சாரி ஸ்ரீராம ஜெயம். அப்படின்னு இம்போசிஷன். கார்த்தி பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்க சரி, பண்ணிட்டு இருக்கிற தப்புக்கு எப்ப மன்னிப்பு கேட்பீங்க? அத பண்ணவே சொல்லுங்க. இல்லையா தப்பு? நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அறிவு, என்ன பண்றது? அவ்வளவுதான். இல்ல ராணா, முதல்ல இப்ப நான் வாங்கினேன், அடுத்து இப்ப நீங்க வாங்க போறீங்க. பாத்துங்க. ஐயா, மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் பெரிய மனுஷன். தம்பி ஆமா. மனுஷனா இருக்கா போல. அதை யோசிங்கப்பா. அதுதான் அவனே இல்ல ஜிப்சி, இந்த அவனே கபிலனுக்கு பாவம் எவ்வளவு போதை இருக்கிறான். வன்மம். நீ வேற கமலஹாசன் டைலாக் சொல்லி இன்னும் போதை இறக்கி விட்டீங்கன்னா என்னங்க? கபிலன் இருந்தாலும் உங்களுக்கு வன்மம் ஜாஸ்திப்பா. தம்பி எப்படி நான் சாரி சொல்லுது? கொஞ்சம் கேட்கலாம்ல. இல்ல அவரை 1000 டைம்ஸ் இம்போசிஷன் சொன்னாங்க நோட் புக்ல சாரி அப்படின்னு. அப்பதான் நாங்க ஒத்துப்போம். இல்லைங்க, நான் கண்மூடித்தனமா என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண போறேங்க. இந்த நிமிஷத்துல நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி வைப்பரை கூட வச்சு உள்ள வச்சு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சில பேரை கூட நம்ம வந்து உள்ள வச்சு செஞ்சிருக்கிறோம். ஆனா ஒரு தரமான சம்பவம், பேட்டை ஸ்டைல்ல சொன்னா தரமான சம்பவம் அப்படின்றது உண்மையிலே எனக்கு கர்வமா இருக்கு எனக்கு. சரி, வாட் எவர் இட் இஸ். கார்த்திக் தம்பி வீட்டுல தான் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாளைக்கு பேசுவோமா தம்பி? அளவா சாப்பிடு. தளபதி இருப்பாரு. ஆனா தளபதி அரசியலுக்கு வர வரைக்கும் நீ இருப்பியான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால அளவா சாப்பிடு. பிரச்சாரம் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. இப்படி சின்ன வயசுல இரஸ்பான்சிபிளா குடிச்சிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல என் தலைவன் தம்பி கார்த்திகோ, என் தலைவன் சொன்னாப்புல அளவா சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகம் மீறினா எதுவா இருந்தாலும் உடம்ப காலி பண்ணிடும். அதனால கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க எதுவா இருந்தாலும். ஓகேவா? நடுவுல யாரோ சொன்னாங்க பிரச்சாரம் பண்ணணும்னு. அதுக்கு மட்டும் சாரி கேட்டு முடிக்கணும். விட மாட்டேன் போல இருக்கு. ஏங்க கார்த்தி உண்மையா சொல்றேன், அவரு சொல்றது உண்மைதான். அந்த 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 குடிய பத்தி, அதாவது அளவுக்கு மீறி குடிச்சா அப்புறம் கிட்னி எல்லாம் அப்புறம் போயிடும். வாய் விட்டு அழுதுரும். அவ்வளவுதான் தம்பி
அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா அவர் அனுபவப்பட்டு அவர் சொல்றாரு, தம்பி நீங்க வந்து இந்த மாஸ்டர் படத்துல பார்த்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா தம்பி நாளைக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு ஓட்டு இல்லாம போயிடும் தம்பி, பாத்துக்க. அப்படி ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வர முடியாது மாஸ்டர் படத்துல 2வது ஹாஃப்ல வந்த மாதிரி. சரியா? அது அது சும்மா கிளாஸ் தான் அதெல்லாம். உண்மையாலுமே குடிச்சா அந்த பையன் அப்படி ஆல்ரெடி எப்படி ஆகும் ஏறி இருக்கும். தெரியுமா? நீங்க வேற நம்ம சொல்றதெல்லாம் ஏறாதுடானா, விடுங்கறானா. தம்பி கார்த்தி போய் படுக்கிறியா, வீட்டுலதான் இருக்கிறியா? இல்லடா நம்ம குவிட் பண்ணுடான்னு ஷேவெல்லாம் பண்ணிட்டு வந்தா அந்த மாதிரி மாறிடலாம். யாராவது லேட்டா வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கணும்னா இது ரெக்கார்ட் ஸ்பேஸ். நீங்க எந்த டைம்ல இருந்து முழுசா கேளுங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், அது மட்டும் சொல்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. 9லேருந்து 9:30 ஆமா 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டை விட்டுறாதீங்க, நல்லா இருக்கும். ஏதாவது கடன் தொல்லை இருக்கு, இல்ல வீட்டுல ஏதாவது குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்பேஸை கேளுங்க. 9:30லேருந்து டைம் சொல்றேன், டைம் 9:30லேருந்து 11:30 வரைக்கும் இருக்கிற ஸ்பேஸ், அந்த டைம் டியூரேஷன் கேளுங்க. கண்டென்ட் உங்களுக்கு இருக்கு. ரஜினிகாவில் கேளுங்களா, காரணத்தோட தான் சொல்றாங்க, நீங்க கேட்டு பாருங்க. கண்டென்ட் அவ்வளவு கண்டென்ட் இருக்கு, பாத்துங்க. டேய் கபிலா, ஒரு கிளீன் கொஸ்டின் சத்தியமா சொல்றேன். நீ வந்து மத்தவங்களோட கேடு கெட்ட ரஜினி ஃபேன்டா. அவங்க வந்து எவ்வளவு ரஜினி ஃபேன்ஸ்ரா, சீரியஸா சொல்றேன். எவ்வளவு ரஜினி ஃபேன்ஸ்ரா, சீரியஸா சொல்றேன். சொல்றா ஒரு இது வந்து கபிலன் வேஸ்ட்ரா நீ, என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? ஏய் யாரா அவன் போற போக்குல வாடா போனா நம்ம? டேய் அவ்வளவுதான், புரிஞ்சிருச்சா? இரு உன் நம்பருக்கு காலையில 4 ஒன்னு வாட்ஸ்அப்ல ஒண்ணு வரும், எடுத்து வச்சுக்கோ. என்னெல்லாம் சந்தேகப்பட்டீங்க? தளபதி விஜய் வந்து அடிச்சு நொறுக்கிட்டான் பாத்தல. நீங்க எவ்வளவு அடிச்சீங்க? 500 கோடியா? 550 ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்பா உட்கார வைங்க. 500 கோடி எப்ப ஒரு நிமிஷம் இருங்கப்பா. கார்த்தி என்ன எப்ப தளபதி வந்து 500 கோடி அடிச்சு நொறுக்குனாரு? அந்த பாக்ஸ் ஆபீஸ் உடைச்சிட்டாங்க. ஆமா நீங்க கொண்டவங்க வாங்க அடிச்சோம். சொல்லு சொல்லு, எங்க அடிச்சீங்க? எங்க அடிச்சீங்க 500 கோடி? எப்ப அடிச்சீங்க? டேய் நீ இதெல்லாம் அடிச்ச? நான் 500 கோடி அடிச்சேனா? கபிலன் வரதான் அடுத்த ஹீரோ. அவனுக்கு படமே தெரியல. நீங்க அடிச்சீங்கல்ல இதுல விஜய். ஆமா என்ன பண்றது, படம் சூஸ் பண்ணி ஒழுங்கா படம் நடிச்சா 500 கோடி அடிக்கலாம். ஆமா அந்த படத்தை நாங்க அடிச்சோம்டா. அந்த படத்தை நீங்க அடிச்சீங்களா? அப்ப அண்ணனை யார் அடிச்சது? அடே அதுக்கப்புறம் தானடா டைரக்டருக்கு மியூசிக் டைரக்டருக்குலாம் கார் வாங்கி கொடுத்தாங்க ப்ராஃபிட்ல. உங்க பிடிச்ச வாங்கி கொடுத்தாராடா? ஹெலிகாப்டர் டபுள்டா ஹெலிகாப்டர் எங்கடா? டேய் நீதான் 500 கோடிக்கு மேல அடிச்சிட்டல. சாரி ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் வாங்கி கொடுக்கல? சொல்டா. டேய் நீங்க அடிச்ச படம் வந்து என்ன படம் தெரியுமா? அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது வந்து எங்க படத்தை பத்தி டேய் உங்க படம் ப்ராஃபிட் தானடா. ஏன்டா ஹெலிகாப்டர் வாங்கி தரல? படம் பேசவா? ஏன்டா அப்பா அழுவ? ஏன்டா அவங்க அப்பா வந்து பாடுறாரு? நான் சைலண்டா இருக்கேன். ஏன்னா அவமானப்படுத்தணும் கூட கூடாதுன்னு எனக்கு ஒரு பர்சனலா சொல்றா. என்னடா ஏன்டா எஸ்எஸ்சி அழ வச்சீங்க? எஸ்எஸ்சி ஏன்டா அழ வச்சீங்க? அப்பாவை ஏன்டா அழ வச்சீங்க? அந்த மனுஷனை ஏன்டா அழ வச்சீங்க? டேய் சொல்றா, அது எஸ்எஸ்சி மனுஷனை ஏன்டா அழ வச்சீங்க? அந்த மனுஷன் செகண்ட் ஹாஃப் மாத்துன்னு சொன்னார்ல, ஏன்டா அழ வச்சீங்க? சொல்லு, யாரா இருந்தா உனக்கு என்னடா? சொல்லுடா. டேய் எஸ்எஸ்சி மனுஷன் மைக்கு பிடிச்சி அழுதாரேடா. இப்போ லியோ செகண்ட் ஹாஃப் சொதப்பிச்சுன்னு ஏன்டா அழுதாரு அந்த மனுஷன்? லோகேஷ் அண்ணா அழுதாரேடா செகண்ட் ஹாஃப் முடியலனாலன்னு ஏன்டா அழுதாரு? சொல்லுடா சொல்லுடா. தமிழ்நாட்டுல எப்படா 30,000 தியேட்டர் எப்படா வந்துச்சு? சொல்லுடா. கேள்வியில கேட்டுட்டே இருந்தா எப்படி பதில் சொல்லுவான்? ஏதாவது மூச்சு விடுங்க. இல்லடா 500 கோடி 1000 கோடி அடிச்சிட்டீங்களடா, அப்புறம் எதுக்குடா திருப்பி உங்களோட கம்மியா? இல்ல வார்த்தை வந்துரும். ஆக்சுவலா வந்து வார்த்தை சொல்லுடா. பரவாயில்லடா சொல்லுடா. ரெக்கார்டிங் பேசுறான் சொல்லுடா. என்னடா பேசுடா. எல்லாமே ரெக்கார்டிங் தானே இருக்கு. நம்பர் 1 விஜய் தளபதி ஆல்ரெடி இவனை அடிச்சு நொறுக்கிட்டா. அப்படி
யாரா இது அதை டவுட் அடிச்சாரு? வரும் உனக்கு. யார் நீ அடிச்சாரு? வேற தலைக்கு ஒழுங்கா முதல்ல டை அடிக்க சொல்லுடா. அதுவே விக்கு. சரி சொல்லு, உனக்கு என்ன டவுட் கேளு. நான் தான் சொல்லுடா, எதுக்கு எஸ்எஸ்சி ஆள வச்சீங்க சொல்லுடா. அவங்க அப்பா எதுக்குடா ஆள வச்சீங்க? புரியல. விஜயோட அப்பா தெரியுமாடா? விஜயோட அப்பா நம்பர் 1 விஜய் தளபதி தான். அதுக்கு மேல உனக்கு ப்ரூஃப் வேணுமா? நம்பர் 1 வந்து லெஜெண்ட் சரவணா தான்டா பைத்தியக்காரா. என்ன ஜட்டிக்கா? டேய் ஜெட்டி லெஜெண்ட் சரவணா தான். போட்டிருக்கேன்னு டேய் லெஜெண்ட் சரவணா ஜெட்டி தான் ஏதாவது நம்பர் 1. போட்டிருக்கேன்னு அங்கேயா? இடம் அடுத்து பேசு. டேய் லெஜெண்ட் சரவணா தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியாதா, சொல்றா. அவர் தான்டா நம்பர் 1. எவரு? தெரியுமா உனக்கு? லெஜெண்ட் சரவணா. அட லெஜெண்ட்ஸ் வரணும், அதை விட்டுரு இங்க பத்தி பேசு. டேய் அவரே பரவாயில்லடா உங்க அண்ணனுக்கு. நீ வேற பைத்தியக்காரா. அதை விடுற லூசுக்கு, அதை பத்தி இங்க பேசு. டேய் விட முடியாது. அதை விடுறா. அட முடியாதுடா. அதை வேணா விட்டுரு. இங்க பேசு. மார்க்கெட்டை பத்தி பேசுற லூசுக்கு அதெல்லாம் முடியாது. நீ மார்க்கெட் பேசுற லூசுக்கு மார்க்கெட்டை பத்தி பேசு. டேய் மார்க்கெட் இருக்குல்ல, மார்க்கெட்டை பத்தி பேசு. உன் அறிவு புண்டை அதை அங்க இறக்கு. கோயம்பேடு மார்க்கெட் பேசலாமா இல்ல எம்ஜிஆர் மார்க்கெட் பேசுவோமா? இல்ல தளபதி விஜய் வந்து இது மார்க்கெட்டா இருக்கு. தளபதி விஜய் ரஜினிகாந்த் மார்க்கெட்டா இருக்கு. இரு, தளபதி விஜய் ரஜினிகாந்த் மார்க்கெட்டா இருக்கு. அந்த அவனிவன் படத்துல அம்பிகாவோட டைலாக் சொல்லுவாங்க, அவனுக்கு எல்லாம் அத புடிச்சு ஒண்ணுக்கு அடிக்க தெரியாதான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. உனக்கு மார்க்கெட் புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏய் நீ ட்ரேடிங் பண்றியாடா? எந்த மார்க்கெட் பேசுற? காய்கறி மார்க்கெட் பேசுறியா இல்ல ட்ரேட் மார்க்கெட்ல பேசுறியா? இருக்கு எனக்கு தெரியாது, நீ சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்பா இவன் வேற எங்க பேசிருக்கான் உங்களுக்குப்பா? நான் தனியா பேசிருக்கேன் வருவேன் மார்க்கெட்ல. எதுக்கு நீ நான் வரேன், ஐ வெயிட்டிங். உனக்கு எடுக்கிட்ட போயடா வரேன்ட்டு இது ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம கேக்குற கேள்விக்கு அங்க கேட்ட கேள்விக்கு பதில் நீ தனியாவே பேசிட்டு இருக்க. நம்மளேமா நானும் தனியா பேசிட்டு இருக்கேன். தளபதி விஜயோட மார்க்கெட் இல்ல தளபதி விஜய் கூட ஐ அம் வெயிட்டிங் நீ ஒரு வாட்டி சொன்னது இல்ல. விஜய் கூட ஐ அம் வெயிட்டிங் நீ ஒரு வாட்டி சொன்னது இல்ல. நீதான் சொல்லிட்டு இருக்க. ஐ அம் வெயிட்டிங் சொல்டா. கபிலா ரொம்ப பாவமா இருக்கு கபிலா. யாருக்கெல்லாம் பழகணுமோ வந்து பழகிட்டு போங்க. நான் சொல்றது இல்ல சொல்றேன். எனக்கு காதல் பரத்தை பார்த்த மாதிரியே இருக்குப்பா. இல்ல கார்த்திக் விஜய் சுந்தர் தான் நம்பர் 1 பார்த்தேன். இவரை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. நம்பர் 1 இவதான். டேய் யாரா ஜிப்சி? ஜிப்சி அவன் கூட கார்த்திக் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் கேட்கலாம். சொல்லுங்க ஐ வெயிட். சொல்டா ஜிப்சி ஒரே நிமிஷம். இல்லனா இவன் ஓரப்ஸ் சொல்லுங்க. கார்த்திக் ஒரே நிமிஷம் கார்த்திக். எனக்கு என்னமோ உங்க அண்ணன் வந்துட்டு லோக்கி கிட்ட லியோ 2ன்னு போய் நின்னா அவன் அடிப்பான். லியோ 2 நடக்க போறதுல உங்களுக்கே தெரியும். நான் விட்டுருங்கண்ணா. இல்ல லியோ 2ன்னு போனா லோக்கி அடிப்பான்ல. நான் உங்களை அடிக்கணும்ங்கறத எங்கள சொல்லுங்க. நான் கேட்றேன். நான் ஃபுல்லா கேட்றேன். கேளுங்க. லியோ 2ன்னு போய் நின்னா மனசு நோடிச்சாரல. நான் வெயிட்டிங். நீ வெயிட்டிங் தான் தம்பி. நான் கேக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேசுறேன். கேளுங்க. லோகி கிட்ட லியோ 2ன்னு போய் நின்னா அவன் அடிப்பான்ல. அடிப்பான்ல. நான் சொல்ற மாதிரி நடின்னு அந்த அடிக்கு பயந்துதான் உங்க அண்ணன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சானோன்னு எனக்கு டவுட் இருக்கு. அது உண்மையா? இது உங்களை கற்பனா? நீங்களே காமெடியா கற்பனா? நான் என்ன பண்ண முடியுதுன்னா நீங்களே கற்பனை. அது நம்பி ஆனா உங்களோட கற்பனா நாங்க எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் இட்ஸ் பிளடி ஜோக்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா எவ்வளவு நஷ்டம் வரும்னு சொன்னாங்களே, எவ்வளவு நஷ்டம் வரும் சினிமாவுக்கு? விஜய் அரசியலுக்கு வந்துட்டா சினிமாக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்? இட்ஸ் பிளடி ஜோக்னா. அடிவாங்க பாருங்க இட்லி. பிளடி ஸ்வீட் மாதிரி பிளடி ஜோக்.
அப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா சினிமாக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாதா கார்த்தி? இல்ல இல்ல நான் அவரை பார்த்து நீங்க யாரும் அவரு மட்டும் தான் பேசுறான். இல்ல இல்ல இவரு கிங்ஸ்லி ப்ரோ. ஓகே ஃபைன். கிங்ஸ்லி ப்ரோ நீங்க கேளுங்க ப்ரோ. நாங்க சாரி தான் கேக்குறோம்ல. நாங்க சாரி கேக்குறோம்ல. 500 கோடி எடுத்து கொடு. ஆனா இவன் எப்படி பண்ணா நீங்க பாருங்க ப்ரோ. சரி கார்த்திக். நான் சாரி கேட்டு வந்தார்ல, அவரு எப்படி பிஹேவ் பண்ணா நீங்க பாருங்க. சரி கார்த்திக். நான் வந்தார்ல. சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திக் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஐ அம் சாரி ரஜினி ஃபேன்ஸ். நான் வந்தேன் ப்ரோ, சாரி கேட்டேன். ஆனா அவரு எப்படி பிஹேவ் பண்ணா நீங்க பாருங்க. இல்ல 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 அது இல்ல நாங்க சாரி கேட்டோம்ல, எவ்வளவு சாரி கேட்டோம். இல்ல கார்த்திக் அது இல்ல. இந்தியா லெவல் ட்ரெண்டிங்ல ஐ அம் சாரி ரஜினி அப்படின்னு மட்டும் நீங்க எல்லாரும் டேக் போடுங்க. சரி ட்ரெண்ட் பண்ணவா? ட்ரெண்ட் பண்ணா ஓகே உங்களுக்கு? நீங்க போட்டுட்டு நீங்க போடுவீங்கல்ல, அத நீங்க போடுவீங்கல்ல, நீங்க இந்தியா ட்ரெண்டிங் பண்ணுங்க. ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் ரஜினினா அப்படி உங்களுக்கு வேணுமா? ஐ அம் சாரி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்பனா எக்ஸ்பைரா பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க அவங்க கிட்ட பண்ணிடுவோம். நீங்க வந்துட்டு விழுப்புரம் ஆபீஸ்ல போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இல்ல நான் வந்து இங்க தனியா சொல்லுங்க. பனையூர் ஆபீஸ் பனையூர் பிரியாணி ஃபேன். பனையூர் பிரியாணி சாப்பிட்டு இல்ல பாத்தீங்க எவ்வளவு என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னா. சரி அதை விடுங்க. ஓகே கார்த்திக் சாரி. அவங்க எல்லாரும் நான் இங்க தனியா தான் இருக்கேன். இந்தியா ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற ரைட் பண்றேன்னா இல்ல அவர்கிட்ட ரீச் போகணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்துட்டு விஜய் கிட்ட போங்க. விஜயும் ஒரு ட்வீட் போட சொல்லுங்க, இல்ல ஒரு வீடியோ போட சொல்லுங்க. ஓகே ஓகே நான் என்ன சொல்றது, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நாங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டோம், நீங்க வந்து நாங்க போட்ட எஃபர்ட்ஸ் நீங்க மதிக்கவே இல்லைண்ணா. கார்த்திக் ஆரம்பிச்சவங்க தானே பண்ணணும். இல்லண்ணா நாங்க இல்லண்ணா கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா நாங்க we are waiting. இல்லண்ணா நீங்க மதிக்கவே இல்லைண்ணா. நீங்க சத்தியமும் மதிக்கலண்ணா. அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபேக் ப்ரொஃபைல்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஃபேக் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கண்ணா. இல்லண்ணா நீங்க மதிக்கவே இல்லைண்ணா. எங்களை நீங்க மதிக்கவே இல்லை. ஆக்சுவலி நாங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணோம் உங்களை. கார்த்திக் நீங்க எங்களை மதிக்க வேணாம் கார்த்திக், நீங்க தலைவரை மதிங்க. நீங்க தலைவரை மதிச்சு ஐ எம் சாரி. நானே அண்ணா ஒரு படம் இருக்கு தெரியுமா, அண்ணாமலைனா பார்த்து சித்துருவனா. என்ன ஒரு படம்னா அதெல்லாம் லைஃப் டைம்ல அல்டிமேட் படம் தான். சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலை நல்ல படம் எல்லாருக்கும் தெரியும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேசி தானப்பா விஜயே அரசியலுக்கு வந்தாரு, சினிமாக்கு வந்தாரு. அதெல்லாம் அண்ணாமலை தம்பியாடாது. அண்ணாமலை தம்பி அந்த ஒரு படம் பார்த்தது. அண்ணாமலை படம் பார்த்தா விஜய் வந்து சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன? விஜய் சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? சொல்லியாச்சு. பாரதியாரா பாரதிதாசனா? நாங்க சாரி தானே கேக்குறோம். இன்னைக்கு நீங்க வந்து எங்க ஹெல்ப் பண்ணுங்க தான் சொல்றோம். ஹெல்ப் பண்ணுமா? யார் ஹெல்ப் பண்ணணும்? கபிலா ஹெல்ப் பண்ணுமா? இல்ல ரஜினி ரசிகர் ஹெல்ப்? ரஜினி ஹெல்ப் பண்ணணும். யார் ஹெல்ப் பண்ணும்? ரஜினி ரசிகர் ஹெல்ப் பண்ணுமா விஜய் பாலிடிக்ஸ்க்கு? தப்பு பண்ணா சாரி தான் கேக்குறோம். அதுதான் இன்னைக்கு நீ கேக்குறிய தம்பி. ஆனா உன் கூட இருக்கிறவங்க கேட்க மாட்டான் தம்பி. அதை பண்ண மாட்டாங்களே. பட் அது ஏன் பண்ண மாட்டாங்க? ஒன்ன மாதிரி தானே அவங்களும் விஜய் ரசிகர்கள். அப்ப விஜய் மேல அன்பு இருந்தா அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. தட்ஸ் பேசிக் ராங்லி இல்ல. அது தப்பான விஷயம். எல்லாருக்கும் நம்ம போயிட்டு பண்ண முடியும். தப்பு பண்ணவன் மன்னிப்பு கேட்கறது என்னப்பா இருக்கு? தப்பு இல்லையாப்பா? அப்ப நீ பண்ணது தப்பு. அதான் கேட்கவா கேள்வி? அவன் கேட்க சொல்ல நான் கேட்கிறேன். எங்களுக்கு தான் ஓட்டு வேண்டாமே, உனக்கு தானே ஓட்டு வேணும். கிங்ஸ்லி விஜய் பத்தி நீங்க என்ன பேசுறீங்கன்னா பேசவா? இப்போ பேசவா? கிங்ஸ்லி என்ன பேசினாப்ல? நீ சொல்லு. அவரு பண்ணிருக்காரு. நீ சொல்லு. எவ்வளவு என்ன பேசினா கிங்ஸ்லி? சொல்லு. நீ சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்லு. கிங்ஸ்லி பண்ணவே இல்லடா. சொல்லுங்க கார்த்திக். அது தப்புனா இது தப்பு தானடா. ஆமா அது தப்புனா இது தப்பு. அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். அப்படிதானே கார்த்தி? நான் வந்து சொல்றேன். நீயும் தப்பு தானே பண்ணிருக்க. அப்போ விஜய் பத்தி இவ்வளவு தப்பு பேசிருக்கா? சொல்லுங்க.
அதுதான் எது இல்ல தப்புன்னு சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் டீசெண்டா தான் பிஹேவ் பண்றேன். பட் இட்ஸ் ஃபைன். எங்க ஆட்கள் ரொம்ப ஓவரா அடிப்பானுங்க. பட் நாங்க கார்த்திக் சாரி கேக்குறோம். இதையே நீங்க நாங்க நாளைக்கு சாரி ஐ கேக்குறோம். டோன்ட் கேர், நாங்க புதைச்சிருவோம். சாரி ஃபார் தட். சாரி கேக்குறோம்ல. சாரி, நீங்க அதே மாதிரி சாரி கேளுங்க. நீ கேட்டா பத்தாது, கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும்ல. பாத்தியா? பாத்தியா? ப்ரோ கார்த்திக் ப்ரோ புரியுதா உங்களுக்கு? கூட எக்ஸ்பைரி எல்லாம் சாரி கேட்க சொல்லுங்க. இந்தியா லெவல் ட்ரெண்டிங் பாட்லாம் யூஸ் பண்ணி இந்தியா லெவல் ட்ரெண்டிங்ல ஐயோ சாரி அது அவங்க ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அப்படின்னு போடுங்க, அண்ணா நாங்க ஒத்துக்கிறோம். அண்ணா அண்ணா அது அவங்க ஒரிஜினல் ப்ரொஃபைல்னா நான் எப்படி நான் சாரி கேட்க சொல்றது? நீங்க இல்ல அதான் ப்ரோ, நீங்க சாரி கேட்டீங்க, ஓகே தேங்க்யூ. பட் அவங்க தான் ஒரு மெயினா ஓட்டு தப்பு பண்ணாங்க. இல்லன்னா கார்த்தி, உன்னால இல்லண்ணா முடியாது கிடையாது. இல்ல ஒரு அந்த ஓட்டு இல்லன்னா பிரச்சனை தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியும்னா உன்னால மாத்த முடியாதா என்ன? ஒரு ஓட்டுல இல்ல தான் இல்ல அவர் ஏதோ பிரச்சனை டைலாக் எப்படி சொல்றாரு. முடிக்கிறது? இல்ல நான் பிரச்சனை எப்படி முடிக்கிறேன்னு யோசிக்கிறேன். நீங்க எப்படி அதுதான் தெரியுமா சொல்றேன், சொல்றீங்க? உன்னால முடியும் பிரச்சனை கார்த்தி. எப்படி நீ போயிட்டு வளர்க்கறதுன்னு நாளைக்கு அவனுக்கு சட்டையை யோசிக்கிறீங்க. பிடிச்சி ஏன்டா மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, நான் மன்னிப்பு கேட்டேன் தைரியமா தளபதி ரசிங்க, நான் மன்னிப்பு கேட்டேன், நீங்களாம் ஏன்டா மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, ஓப்பனா கதையை பிடிச்சி கேளு நீ போயிட்டு. ஆனா நீங்க பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க. பிரச்சனை எப்படி நீங்க வளர்க்கறதுன்னு யோசிக்கிறீங்க. எதியா மன்னிப்பு கேட்கறது எப்படியா வளர்க்கறது ஒரு நிமிஷம். தீர்வாகும்? இந்த ஐயா ஐயா நம்ம இப்போ எப்படி பேசிட்டு இருக்கோம், எந்த ஜோன்ல இருக்கோம்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன காமெடியா இல்ல சீரியஸா, என்ன இல்ல டார்க் காமெடியா, சீரியஸ் ஆனா அதே சீரியஸ் இல்ல டவுட் அதுக்கு தாங்க நடுவுலயா? எனக்கும். சீரியஸா அதே டவுட் ப்ரோ, தான் நான் எனக்கு உண்மையில எனக்கும். சீரியஸா சத்தியமா எனக்கு பேசிட்டு புரியல. இருக்கேன். சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ஏன்னா ப்ரோ. யூ அவர்கிட்ட டர்ன் எடுத்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கேக்குறேன். இல்லடா இது வந்து அவுட் கார்த்தி, ஆஃப் தி பாக்ஸ் கொஸ்டின் தானே நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல கார்த்தி. நான் ஒண்ணு சொல்லிடுறேன் கார்த்தி. கார்த்தி, சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு இதுக்கு சொல்லுங்க. முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆமா இன்னைக்கு நேத்து பண்ண தப்புக்கு யார் மன்னிப்பு கேட்பா? இனிமே நடக்க போற தப்புக்கு எப்படி மன்னிப்பு கேட்பாங்க இல்ல நீங்க அப்படிங்கறது மாதிரி மன்னிப்பு நீங்க ஆயிட்டுது அது. தளபதி கேட்டாருன்னா அவர் என்ன இங்க நான் சொன்னாரு? சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. இந்த ராம்குமார் முதல்ல இந்த பக்கம் வாய வைக்காம இருக்கணும். ஓகே. சரிங்களா? சரிங்களா? அவரு அதை நிறுத்துனா இங்க இந்த கபிலன், பாவப்பட்ட கபிலன், சரிங்களா, ஒரு ப்ரொஃபைல் ட்விட்டர்ல ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் கிடையாது ரஜினிக்கு. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நான் ரஜினிக்கு ஸ்போக்ஸ் பர்சனா நிறைய பேர் இருந்திருக்காங்க. தீபக் விக்ரம் இருந்திருக்காரு, சத்யன் ராம் சார் கொஞ்ச நேரம் தள்ளியே வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்குலாம் இந்த குடுப்பனம் சரிங்களா? கிடைக்கல, அந்த எனக்குலாம் இந்த குடுப்பனம் கிடைக்கல. கண்டிப்பா இந்த தீபக் விக்ரம் அவனோட ஒரு லெஜிட்டான ஸ்பீக்கர்னா அவருதான். டேய் கபல அவரு கம்முனு வந்து அவர் விஜய வந்து பேசுறாங்க. எங்கேயாவது கம்முனு டேய் கம்முனுடா. நீங்க பேசுங்களா? இது ஐயோ நான் தான் பேசிட்டு அவனதான் இருக்கேன். உனக்கு ரெஸ்பெக்ட். அவர் எது? பேசுறது ரெஸ்பெக்ட். சொல்லுங்க அரே சொல்லுங்க. ஐயோ என்னைய திட்டான்டா. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ கார்த்திக் அந்த ஐயோ சர்க்கார் டைலாக் என்ன தெரியுமா? என்ன வெட்டிட்டு என்ன பேசு. சர்க்கார் ஏய், படத்துல டைலாக் தெரியுமா? வேணாம் ப்ரோ, இப்ப பேசுங்க. அதான் நீங்க ரொம்ப நடுல போனீங்களே, பேசுங்க. அட கன்றாவிய. ஏய், உங்களெல்லாம் ஆளுன்னு மதிச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம் கார்த்தி. ஓகேண்ணா சத்தியமா சொல்றேன். தப்பு பண்ணிட்டோம் சாரின்னு சொல்லிட்டேன்னா ஆமா ஐயோ அவமானப்படு. ஆண்டவா. சரி நீங்க நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஆரம்பிப்போம் முதல்ல இருந்து. மறுபடியுமா? ப்ரோ முதல்ல கார்த்திக் இருந்தா இல்ல கார்த்திக், நீங்க நீங்க லால் சலாம் பார்த்துட்டு லால் சலாம் படம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்லண்ணா கண்டிப்பா பண்ண மாட்டேன். இங்க தளபதி கட்சி தான் நான் மீட்டிங். நான் எதுக்கு நான் எதாவது பண்ண போறேன்? அதானே கோட்டு படத்துக்கு மட்டும் என்ன புக் பண்ண போறோம்? என்ன கருத்து? கோட்டு சிரிக்கிற, படத்துக்கு கோட்டுன்னு சொன்னா சிரிக்கிற. பிரியாணியா? கார்த்தி, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சாலும் ஒண்ணு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். உங்ககிட்ட கட்சி இருக்கிறது அவனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா அதுதான் கர்ச்சீஃபா என்ன சொன்னீங்க? என்ன கர்ச்சீஃப் நீங்க? ஓ அது ஒழுங்கா ஒண்ணு சொன்னா கூட நாங்க தப்பு பண்ணல. தப்பு பண்றது உங்க ஆளுதான் சொல்றோம். உங்க ஆளுங்கதான். நாங்க தப்பே பண்ணல. நாங்களாம் காந்தியோட பேர, மதர் தெரேசாவோட பேரங்க. கரெக்டா கருத்து? ராம்குமார் இல்ல, ராம்குமார் நம்ம ஆளு கார்த்தி, இல்லையே. நான் வேணா விஜயோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா வரட்டுமா? சரி கார்த்தி, நான் வேணா விஜய் இப்ப உங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா நான் வரட்டுமா? டிவிக்கு சேர்த்துக்கோங்க.
கபிலன் bro. ஏத்துக்கிறியா? இல்ல அவரு போயிருக்காரு, வர ஐ எம் வெயிட்டிங்னு போயிருக்காரு. வருவாரு, வெயிட் பண்ணுங்க. கார்த்திக், we are also waiting. கார்த்திக், உங்க அண்ணா அப்பாலஜி கேட்கணும். கார்த்தி, கபிலன் வரட்டுமா? விஜய் கட்சியோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா, ஊடக பேச்சாளரா? இந்த லால் வெயிட்டிங்னு மாத்திருங்க டைட்டில் முதல்ல. இல்ல டைட்டிலா இருக்கட்டும், இது இருக்கட்டும். பேசிக் ஒரு அறிவு இருக்கா உனக்கு? உங்களுக்கு தான் கேக்குறாப்புல ராணா. யார கேக்குற? கபிலன், உங்க மேல இருக்கிற வன்மத்தை என் மேல திருப்பி விடாதீங்க கபிலன். இல்ல சரி, கிங்ஸ்லே கேக்குறான். கேட்கவே மாட்டாரு. கிங்ஸ்லே இருக்கா உனக்கு? இருந்தா காயில கூட அவனுக்கு. அவன் கேக்குறான்ல கொடு. Whom are you asking, Mr. இல்ல Karthik? இல்ல வா வா ஐ எம் வெயிட்டிங். இல்ல இல்ல வாங்க நான் இதோட 550 தடவை. என்னோட வயசு ஏன்டா 26. 26 இருபத்தி 33 சொன்னா? கூட கம்மி தான். சொன்னேன். அட பாவி. வாங்கடா. 23 சொன்னேன். ஏன்டா போய் சொல்ற? ஜிப்சி 33 ரெக்கார்டிங்கே இங்க ஆள் 33 சொன்னா ஜிப்சி. அதுக்கப்புறம் இறக்கி 23 மாத்திட்டோம் நாங்களே இல்ல மாத்திட்டோம். bro, இல்ல இப்ப குடுத்துட்டு ஏஜ் ரிவர்ஸ்ல போற மாதிரி உனக்கு ஏஜ் ரிவர்ஸ்ல போகுமா கார்த்தி? சொல்டா. டேய் நீ கேக்குறீங்களோ பதில் சொல்ல மாட்டற. டேய் கபிலா, முடிஞ்ச கொஞ்சம் அறிவை கொடுத்து விடுற. அண்ணா வாங்கிட்டு சொல்லியிருக்காரு, கூட்டுடா. ஆனா ஒண்ணுயா, இன்னைக்கு எல்லாரும் அவங்க ஆசையை தீர்த்து தீர்த்துக்கிட்டீங்க. நீங்களும் அதான பண்ணீங்க கபிலன், நீங்களும் அதான. ஆனா இந்த பாஷா பாய்க்கு நாளைக்கு இருக்குடி. பாஷா பாய் உனக்கு இருக்குடி நாளைக்கு. உனக்கு இருக்குடா. சும்மா இருந்தா எடுத்து 5 கிலோ வன்மத்தை இறக்குனாரு பாரு அரவிந்த். சூப்பர்ப்பா, அதை மட்டும் மறக்கவே முடியாது. கபிலோட கண்டென்ட் ஆகிட்ட. இங்க பாரு கார்த்தி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் உங்க ஆளு மன்னிப்பு கேட்டாப்லன்னா பதிலுக்கு நான் மன்னிப்பா போட்டு கேட்டு நான் பிராயச்சித்தமா உங்க கட்சிக்கு பேச்சாளரா வரட்டுமா? எங்கால ஒருத்தர் சைடுன்னு ஒருத்தர் இருக்காரு, இறக்கவா? அவரு யாரு அவரு? பெட்ரோல் சைக்கோவா? சைடுன்னு ஒருத்தர் இருக்கு, அப்படி சைட் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு. சைடா? என்ன சைடுனா புரியல. பேரே துபாய். என்ன பண்ணுவாரு? பேச்சு வீச்சு. சரி வா நம்ம விட்டுரு. வீச்சு நல்லா போடுவாரா? எப்பா எனக்கு 2 வீச்சுப்பா, எனக்கு 2 வீச்சு. 2 வீச்சு போகும். நினைக்கிறேன் விட்டுரு. எனக்கு ஒரு முட்டை வீச்சுப்பா. யாரப்பா இறக்கவா? இறக்கு 2 4 வீச்சு மொத்தம் 4. வேற யாருக்கா வீச்சு வேணுமா? முட்டை வீச்சு வேணுமா? பெட்ரோல் சைக்கிள் இறக்குறியா? அந்த போக்கிரி பெட்ரோல் சைக்கிள் இறக்குறியா? அடிச்சு நொறுகிடுவோம்டா. 10 நிமிஷம் இருக்கு, நொறுகிடுவோம்டா. அவன் நொறுக்குடா பாப்போண்டா. வாண்ட பாப்போண்டா. கார்த்திக், நம்ம ஏன் வந்துட்டு விஜய்க்கு பதிலா வந்துட்டு சையத சிஎம் ஆக்க கூடாது? ஓவரா பேசுறானா? ரோட்ல அவன் நான் லாஜிக்கலா பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி புஷி தான் காம்படிஷன்ல இருக்காரு. யாரு சையத் அதெல்லாம்? கபிலனை பத்தி தெரியுமா? கார்த்தி, கபிலனை பத்தி தெரியுமா? நீ ஒரு முட்டை வச்சு தான் போடுவேன். அவன் ஆளு 10 பரோட்டாவே போடுவான் பாத்துக்க. கார்த்திக், டெய்லி இப்படிதான் இருப்பீங்களா இல்ல இன்னைக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல இன்னைக்குதான் என் ஸ்பேஸ் இன்னைக்குதான் போட்டாங்கன்னு. அப்படி நல்ல ஃபியூரஸ்டேஷன் அப்படியே ஒரு வீச்சு. அதான் சொன்னாப்ல, வீச்சு பயங்கரமான வீச்சு. ஆனா ஜிப்சி போற போகல அப்படியே சொல்லுங்க. ஆனா போதையில இருக்கிறவன கூட நம்பலாம். ஆனா போதையில இருக்கிற மாதிரி நடிக்கிறவன நம்ப கூடாது முதல்ல. ஆமா, அதுல மட்டும் நான் உஷாரா இருக்கேன். ஆமா, அரவிந்த் மாதிரி, கபிலன் மாதிரி. ஹாப்பி பர்த்டே. தூங்குறே இல்லையா? தூங்குறே இல்லையா நீ? இந்த மாதிரி ஆட்சியை வச்சு இன்னும் காமெடி பண்ணிட்டு இருக்க. அவன்கிட்ட கேட்டு இருக்க. நாயே நீ என்ன கம்முன்னு இருக்க? நானும் திட்டு வாங்கிட்டேன். இனிமே ஏன் சொல்ல மாட்டீங்களே, போதும். நீ திட்டுறதே மேல்றா. டேய் சீக்கிரம் வீச்சு எடுத்து வாடா.
பீச் ரெடி ஆயிடுச்சா? கண்ணை மூடி சுத்துறான், கண்ணை மூடி சுத்துறான். யாரு மேல படுத்தோ கார்த்திக் நான் என்ன தூங்கல கார்த்திக், நீங்க சொல்லுங்க கார்த்திக், நான் கேக்குறேன். நீங்க என்னடா எவ்வளவு வந்துட்டு பண்ணிட்டு டெடிகேட்டடா இருக்க? ஒட்டா பேசுறீங்க. பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அப்புறம் நாங்கள என்ன இதுவா முட்டா போய்ங்களா? சரி, டவுட் வேணுமா? இல்லையா பின்ன டவுட் இல்லையே. எங்க கேளு. பாபு ஓவரா இருக்கா பாவம் விட்டுடா. பண்ண வேண்டியதானே. என்ன என்ன அப்ப நீங்க அறிவாளியா? அப்ப அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணு. டேய் நான் 3 பேட்டே சாரி கேட்டாச்சு, 3 டே சாரி கேட்டாச்சு, அவங்க சாரி கேட்டாச்சு, இவங்க சாரி கேட்டாச்சு. நீ கேட்ட நீ கேட்ட உன் ஆளு கேட்கலையா? எக்ஸ்பரி சாரி என்ன ஆசைப்படுறேன். திஸ் ராங் திங்டா. வாங் திங்டா ஒய்டா. டேய் சாரி கேட்டு முடிச்சிட்டு எவனோ ஒருத்தனை கூட்டு வரேன்னு சொன்னீங்கடா. எங்கடா முடிஞ்ச அளவுக்கு சாரி கேட்க முடியும். ஓகேவா? நாங்க எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கு சாரி கேட்டாச்சு, அவ்வளவுதான். நீ என்ன கேட்டிருக்க? இன்னும் உங்க தளபதி கேட்கலடா. எக்ஸ்பிரி கேட்கணும்டா. ராம்குமார் பாம்குமார் கேட்கணும்டா. பண்ண முடியாது ப்ரோ, அவ்வளவுதான். எவ்வளவுதான் சாரி கேட்க முடியும்? எவ்வளவுதான் கேட்க முடியும்? கிங்ஸ்ல கொஞ்சமா இறங்கி வாடா ஒரு பக்கம். அவன் தான் மலைப்படியில இருந்து இறங்கி வந்திருக்கலாம். 300 படி இறங்கி வந்திருக்கான்ல. நீங்க வந்து இறங்கி வா. அவங்க கூப்பிட நல்லா இருக்கட்டும் கார்த்தி ப்ரோ, ஒரு தடவை என்ன திட்டிருங்க கார்த்தி ப்ரோ, கொஞ்சம் உறுதியாயிரும் நீங்க என் ஆள் இல்லன்னு. இவனுங்கன்னா எனக்கு சமாதி கட்டுறானுங்க உட்கார வச்சு. யாரா சிரிக்கிறது? இல்ல இல்ல நாளைக்கு அந்த பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துரு, அவன் திட்டுறது கூட திட்டிட்டு போயிடுங்க. அவன் கார்த்திக் அந்த பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். நீங்களா நக்கல் அடிக்கிறீங்களா? என்ன கார்த்திக்? இப்போ எக்ஸ்பரி ஆட் பண்ணவா? அவன் சாரி கேட்டா உனக்கு வேடா வந்து கேட்க சொல்றா. அவன் மட்டும் கேட்க கூடாதா? தளபதி கேட்க வர சொல்றா. கண்டிப்பா எக்ஸ்பீரியா வர சொல்லு. எக்ஸ்பீரியா வர சொல்லுங்க. முட்டை வச்சு போடுறான்னு சொன்னி அவனையும் வர சொல்றா. முட்டை வச்சு வர சொல்லு. இன்னைக்கு என்னப்பா சிவராத்திரி தானா? ஃபோன் பண்ணு. அவனுக்கு ஃபோன் பண்ணு. எக்ஸ்பீரிக்கு ஃபோன் பண்ணு. போன போடுறா. போன போட்டு அவனை கண்ணாம திட்டுறான். என்ன பண்ற? ராத்திரி விடிய கால 12 மணிக்கு என்ன தூங்குறேன்னு சொல்லி கேள்றான். கபிலா வெயிட்டிங். உண்மையான மூஞ்சி தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு இல்ல கபிலன்? நிறைய பேரோட மூஞ்சி தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு, உண்மையான மூஞ்சி. ஆமா, என்ன அதை மட்டும் அழுத்தி பேசுறீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு நாள் சொன்னேன், அவனுக்கெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல, அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடாதுன்னு கேட்டா தானே ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு. பாக்க நான் எவ்வளவு நாள் உங்களுக்கு சொன்னேன், கபிலன் உங்களுக்கு முதல் நாளே அப்படிதான் சொன்னேன். எல்லாமே ஓகே தான், எங்களுக்கு வர சொல்றேன். ஒவ்வொரு ஆளா வாங்கடா. ராம்குமார் எக்ஸ்பீரியன்ஸ் வர சொல்ற. எல்லாரையும் ஆபீஸ் ரூம் வர சொல்லு. அவன் பாண்டிச்சேரியில தானே இருக்கான் விஜய், அவனை வர சொல்றா ஃபர்ஸ்ட். திமுரு பேசல வேணாம், அவன் வந்து சாரி கேட்டா உனக்கு வாடா. ஓகே தான்டா. விஜய் கேட்டா ஓகே தான்டா. விஜய் கேட்டா ஓகே தான்டா. திருப்பி சொல்லு. கார்த்தி போற போக்குல யார சொன்னீங்கன்னு தெரியுமா? விஜய் கேட்டா ஓகே தான்டா. விஜய் கேட்டா எங்களுக்கு ஓகே தான்டா. சோ வர சொல்றா. தில் இருந்தா வர சொல்றா. வந்து கேட்க சொல்றா. சும்மா செல்ஃபி தானே எடுத்துட்டு இருக்கான், வர சொல்ல அவனை. சும்மா இங்க உட்காந்து சீனா போட்டுட்டு இருக்கிற, வந்து வர சொல்ல கேட்க சொல்லு. போன போட்டு கூப்பிடு. புசியானது மூலமா போன் பண்ணி கூப்பிடு. புசியானது போன் போடு. உனக்கு போன் போடு. என்ன பண்ற? ராத்திரி விடிய கால ராத்திரி 12 மணிக்கு என்ன தூக்கம் உனக்கு வேண்டி கிடக்கு? கூப்பிட்டு அவசியம் இல்ல, பண்றதெல்லாம் நீங்க தானே காமெடியா இருக்குது. சரி நாங்க தான் பண்ணோம். வடிவேலு தோத்து போயிட்டாங்க, கவுண்ட் பண்ணி தோத்து போயிட்டாங்க. நீ போன போடு. நீ முதல்ல பாண்டிச்சேரிக்கு போன போடு. கட்சி இப்பதானே ஆரம்பிச்சீங்க, அதுக்குள்ள இதுக்கு தூக்கம் உங்களுக்கு? ஆனா கிங்ஸ்லினா பாருங்க, we are நீங்க பாடுறா. யாரு வேறு வெயிட்டிங்னு பாடுறா. யாருக்கா வெயிட்டிங்னு பாத்துக்க. மேகல உண்மையா சொல்றவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம். மாறி மாறி இப்ப சாரி கேட்க போறானுங்க. நீங்களே பாருங்க மேகல.
இப்பெல்லாம் வாயால அண்ணன் டேய் அந்த அதுக்கப்புறம் 40 சொல்லுங்க ஓட்டு தலைசரு, தேவையில்லடா பாடுங்களா. சொல்லுங்க அந்த தலைசரு. 40 ஓட்டு வேண்டாம். டேய் யார் அது ஃபில்ம் இருக்கா? அது அடுத்த பிலிம் இங்கதான் இருக்கு. நீ போன் பண்ணி கூப்பிடு புசி இங்க ஆனந்த. பாருங்க என்ன இருக்குதா? பண்ற மாப்பா அந்த கிட்ட ஃபில்ம் கூப்பிடு. நீ இருக்கு. நீ கூப்பிடு கார்த்தி, நாங்க இருக்கிறோம், நீ கவலைப்படாத, நீ கூப்பிடு. ப்ரோ அந்த 10 ஓட்டு வேணும்னு ஆசைப்படுறோம். நீ என்ன பேசுற? ஹெல்ப் சரி பண்ணணும்னு ஓகே. ஆசைப்படுறோம். நீ இன்னும் யாரும் ஆசைப்படு ப்ரோ. ஊர்னக்கெல்லாம் பேசுற? நான் எப்படி பேசல எப்படி ப்ரோ, பண்ண முடியும்? நான் சரி பேசல ப்ரோ, ப்ரோ. நீ ஃபோன் பண்ணு ப்ரோ ஃபர்ஸ்ட். எக்ஸ்பைரிக்கு ஃபோன் பண்ணு ப்ரோ ஃபர்ஸ்ட். இந்நேரத்துக்கு வந்துருக்கணுமே உள்ள, வரவே இல்லையே. இல்ல பஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. அவன் போட்டுப்பா இவனுக்கு டைம் வெயிட்டிங்னு. இப்படியே போக சொல்லிட்டே போங்க. இப்படியே ஒருத்தர கால் கான்ஃபரன்ஸ்ல போட்டு வெயிட்டிங் போனா என்னயா பண்றது? நாங்களாம் வெயிட்டிங்ல இருக்கிறோமா இல்லையா? ஐயா இது எப்பயா முடியும்? போயிட்டே இருக்கேயா. ஐ எம் வெயிட்டிங். வாழ்நாள்ல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரிச்சு, வருஷ கணக்காச்சு. கபிலன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் 250 எப்ப ஜிபே பண்றீங்க? எதுக்கு புரியுது? எல்லாம் 250 வந்து நின்றுங்க எல்லாம். அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கி போச்சியா. நீ போட்ட ஸ்பேஸ்ல இன்னைக்கு போட்ட ஸ்பேஸ் தான் நல்லா இருந்துச்சு. இன்னைக்குதான் உருப்படியா ஸ்பேஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நேத்துலாம் தொண்டைக்கே கத்துன. கேட்டமே நடுவுல இப்போ குறுக்க ஒண்ணு ஓடி வரும் பாருங்க இப்போ. இல்ல அப்படின்னு இப்ப டிஎல் நாளைக்கு ஃபுல்லா கார்த்திக் தான் ஃபேமஸ். கார்த்திக் தான் ஃபேமஸ் ஆக போறாரு. விஜய் விட ஃபேமஸா கார்த்திக் ஆக போறாரு. ஏன்பா போலாமா? எங்க போலாம்? ஐ எம் வெயிட்டிங். கார்த்திக் இந்த மாதிரி டெய்லி வருவீங்களா? நாளைக்கும் வருவீங்களா நீங்க தயவு செஞ்சு? இல்ல ஆக்சுவலி நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்ல, நான் யூடியூப்ல பேசுறேன் இருங்க, மறுபடியும் யூடியூப் பார்ட்னர்ஷிப் 50-50. தப்பு பண்ணிட்டோம். இப்ப எப்படி ரிவர் பண்றது பதில் சொல்லுங்க. அந்த முட்டை வச்சு ஈஸ்வரனை கூட்டுருவா. அதான் கூட்டு வரேன்னு அன்னைக்கு அப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோமே அந்த டாபிக். தப்புன்னு நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். யாரு கழுகு காக்கா சொன்னதா? யாரு கழுகு காக்கா ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்லுங்க பதில. உங்க தலைவர் விஜய் நான் சொன்னாரு. இப்ப ஆரம்பிச்சிருக்காரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டாபிக். காலையில 6 மணி இருக்கும். கோரி எலுமிச்சம்பழம் உள்ள போயிருக்கு. அதான் கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் பாத்து கார்த்தி. அவரு கழுகு காக்கா கதை தான் ஏன் சொன்னாரு. நீ தானே வாண்டடா உள்ள இருந்த நான் தான் காக்கான்னு உள்ள வந்து நின்னீங்க. நிலா ப்ரோ வாட்ஸ்அப்ல நான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்களா கார்த்திக்? பாத்து பேசு. அதுக்கு நடுவுல பேசிட்டு போறாரு. இங்க பேரு பாஷா காப்பி அடிச்சு பேசுற ஆளுன்னு நினைச்சேன். இந்த கார்த்தி கார்பரேஷனை பார்த்து பேசுற ஆளு கார்த்திக் சொல்றாரு. கார்த்திக் சொல்லுங்க. ஜோக் பாயிண்ட் அண்ணா சொல்லுங்க கார்த்திக். அந்த பாயிண்ட்ஸ் எடுத்தது நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அங்க தலைவர் தான் எடுத்தாரு. தலைவரோட சாரி அவரு சொல்லிட்டாரு. நான் பாயிண்ட் முடிச்சுனா விஜய் சாரி கேட்கணும். அதானே பாயிண்ட். விஜய் சாரி கேட்கணும். அப்படியே நீங்க சொன்னது இப்போ தலைவர் தான் இங்க சாரி கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதோட முக்கியமான விஷயம் தலைவர் நீங்க தயவு செஞ்சு நீங்க சொன்ன தமிழ்ல இங்க சாரி கேட்கணும். என்ன உளறீங்க? தலைவர் தான் இங்க நீ தெளிவா பேசுற. பேசு. இல்ல எல்லா கோட்டையும் அழிங்க. முதல்ல இருந்து வருவோம். முதல்ல இருந்து நான் நம்ப மாட்டேன். கார்த்திக் நீ சாரி கேளு. கார்த்திக் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி சாரி கேளு. கார்த்திக் நீங்க கருத்தியெல்லாம் பேசலாம்னு சொன்னீங்கல்ல. தலைவர் ரஜினி தான் என்கிட்ட சாரி கேட்டீங்க. அவரு பண்ண தப்பு. என்ன பண்ணாரு தப்பு? ஆமா எக்ஸாக்ட்லி. அவர் என்ன தப்பு பண்ணாரு சொல்லு. எக்ஸாக்ட்லி
ப்ரோ என்ன அவரு போன ரஜினி ப்ரோ என்ன தப்பு பண்ணாரு அது சொல்லுங்க. அவரு இவன் பேசுறது என்ன சொன்னாரு? காக்காக்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. யாரு இவரு? காக்கா கழு இல்ல அவரு உங்க ஆளு சொன்னாரு. இல்ல இல்ல எங்க ஆளு காக்கா கழுன்னு கதை ஏன் சொன்னாரு? குட்டியில தான் சொன்னாரு. எதுவுமே தெரியாது. இஸ் இன்னசென்ட் ஃபில்லோ. யாரு விஜயா? அவன் நம்ம கிட்ட விஜய் மாட்டல. ஆமா. ராணா ப்ரோ டேய் அவன் நம்ம வாயில கிட்ட இருந்து மாட்டல. கடிக்க நம்ம தான் முடியாதா? மாட்டிருக்கோம் அவன் டேய் கிட்ட. தம்பி யாரு பண்ணாரு சொல்லுங்க. டேய் அது இன்னசென்ட்லடா, அவன் இல்ட்ரேட் அப்படி You are சொல்லு. innocent fellow. டேய் என்னடா இங்க உட்கார்ந்து டேய் இருக்க? டேய் மடியில டேய் மடியில டேய் உட்கார்ந்து இருக்கிறான். டேய் உங்க அண்ணன் வந்து இன்னசென்ட் கிடையாது, இல்லிட்ரேட் அப்படி சொல்லு. சொல்லுங்க. யார் நாங்க இல்ல சொல்லு சொல்லு சொல்லு. உங்க அண்ணன் தான்டா இல்லிட்ரேட், உங்க அண்ணன் தான் இல்லிட்ரேட். தளபதி அவன் தான் இல்லிட்ரேட். தளபதி விஜய் சொல்லு. சொல்லு. சொல்லு bro, சொல்லு புசியான சொல்லு 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 புசியானந்த் சொல்லு படிச்சாரு நமக்கு. சொல்லு சொல்லு புசியானந்த் சொல்லு படிச்சாரு. சொல்லு. அவரை கொஞ்சம் பேச விடுங்கப்பா, அவர் கருத்தியெல்லாம் ஏய் பேசுறாரு. சொல்லுடா, சரிடா இது மட்டும் சொல்லுடா. பேசுங்க பேசுங்க, நல்லா புசியானது எப்படா கருத்தா வந்தான்? பேசுறீங்க. இல்ல இன்னும் பதில் பேசுங்க. சொல்லுங்க சொல்றேன். என்னடா அமைதியா இருக்கு தயவு செஞ்சு. சொல்லிட்டேன். புசியானந்த் பெரியாளா விஜய் பெரியாளா நீ சொல்லுப்பா கார்த்திக். சொல்லுடா இதுக்கு பதில் சொல்லு பாப்போம். வேண்டாம்பா. நீங்க அதை பத்தி பேசுங்க. சரியான கேள்வி. புசியானந்த் பெரியாளா விஜய் பெரியாளா? அது பெரியாளா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆமா என்னடா அது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் கார்த்திக்கு 500 ரூபாய் காசு ஜிபே. டேய் உங்களோட எல்லா தப்பும் மன்னிக்கப்படும்டா. புசியானந்த புக்குக்குள்ள என்ன இருக்கணும்னு எங்களுக்கு பாவ காமிங்கடா. மன்னிப்பு கொடுக்கப்படும்டா. பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். சொல்றா. அந்த வச்சுக்கிற அந்த புக்குக்குள்ள என்ன இருக்கும்னு காட்டுக்கடா. அந்த போட்டோக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு சொல்லிடும். இல்ல இல்ல அப்படிதான் பண்ணல. எனக்கே சிரிப்பு வருது. ஆமா இல்ல வர பாம்புக்கார் சொல்லுங்க சொல்லுங்க. புசியானந்த் பெரியாளா விஜய் பெரியாளா? விஜய் சார் சத்தியமா தப்பு பண்ணல. ஓகேவா? அதுக்கு அடுத்து பேசு. ரைட் அடுத்து பேசு. அப்ப புசி அண்ணன் தப்பு பண்ணிட்டாப்புல. கரெக்டா? அவன் ஏன்டா இப்படி அடிக்கிறான் அவங்கள எல்லாம்? புசி அண்ணன் ஏன்டா குனிய வச்சு கும்முன்னு அடி ஏன்டா அப்படி அடிக்கிறான்? வலிக்கலையா உங்களுக்கு? விஜய் அடி வாங்கியிருக்காரா கார்த்திக்? புசியானந்த் கிட்ட விஜய் அடி வாங்கியிருக்காரா? அது அது தெரியும் ப்ரோ. அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் சரியா பேசல அடி வாங்கினாரு. வாரிசு ஆடியோ லான்ச் ஸ்பீச் சரியா பேசல அடி வாங்க. அப்படியா கார்த்திக்? அம்மாடி. பிரேக்கிங் நியூஸ் போட்டுடலாம் கார்த்திக், எப்படி சொல்றீங்க? நியூஸ் சேனலுக்குலாம் சொல்லிடலாமா? ஏய் யார் வர மறுபடியும் நியூஸ் சேனல் சொன்னவன்? ஏன்டா நான் நல்லா இருக்க புரியலையா? ஏய் வெயிட்டிங்க அது சொல்றேன். என்ன பிரச்சனை? இப்பதான் வரேன். மறுபடியும் முதல்ல இருந்தா அம்மா கார்த்தி, அந்த புசியானந்த் வந்து ஒரு பையன் பின்னாடி பல்ல கடிச்சிட்டு ஓடினாரு. சொல்லுங்க. அந்த பையன் நீங்க, அந்த பையனே நீங்க தானே? ஆமா அது சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஆமாவா? ஒத்துக்கிட்டாயா? டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணன் கூட செல்ஃபி எடுக்க போயிட்டு கோச்சிட்டு போனியே அந்த பையன் நீ தானடா? இது என்ன பண்றேன்னா அந்த சப்வே சர்ஃபஸ் கேம் ஆனீங்களேடா. அந்த சப்வே சர்ஃபஸ் கேம் ஆனீங்களேடா. இல்லண்ணா யாருக்கு இப்போ வருது ராணா சொல்லுங்கண்ணா. என்ன பிரச்சனைனா சொல்லுங்க. தெளிவா ஆரம்பியா? அண்ணான்றான் திட்டுறான். என்னதான் ப்ரோ நடுல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பேசுவோம். சொல்லுங்க. இல்ல அதாவது நீங்க பேசுறதே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. மன்னிப்பு கூப்பிட்டு அந்த வீச்சு வீசுறவனை கூப்பிடுறவன. சரி நான் மன்னிப்பு கூட கேக்குறேன். பட் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். நீ கேட்டதுக்கு எதுக்குடா நான் ஓட்டு போடணும்? விஜய் கேட்க சொல்றா. ஏங்க தம்பி இவ்வளவு பேசுறாங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பதற நாயே. நான் கேப்பதான்டா செய்வேன். போடா. நீ இன்னும் மதிக்கவே இல்லையே. நீ நீ மதிக்கட்டி போடா. நானும் விஜய் மதிக்க மாட்டேன்டா. போடா. எக்ஸ்பீரியா வர சொல்றா. கார்த்திக் எக்ஸ்பீரியா வர சொல்லு. நான் நீங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க கபிலன். அது எங்களோட பர்சனல் ஒபினியன்ஸ். ஓகேவா? என் பர்சனல் ஒபினியன் என் பர்சனல் உன் பர்சனல் எவ்வளோடா இருக்கு? என் பர்சனல் ஒபினியன் மன்னிப்பு கேட்க சொல்றா. தைரியமான ஆள் இருந்தா பாண்டிச்சேரி போனை போடுறா. இப்ப போனை போட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன். நாங்க கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் கேக்குறோம்டா. ஒழுங்கா பேசலாம். ஓகேவா? ஒழுங்கா பேசணும். ஒழுங்கா பேசுறா. ஒழுங்கா பேசுவோம் கார்த்திக், வாங்க பேசுவோம். இப்ப என்னன்னா எல்லாரும் சரி ஓகே, பிரச்சனை எப்படி முடிக்கலாம்டா? சத்தியமா தப்பு பண்ணா சாரி.
தப்பு எப்படி முடிக்கலாம் நல்லா சொல்லுங்க. பேசுவோன்ற சொல்டா. காண்ற நாங்க தப்பு பண்ணோம்டா. சொல்லு. ஓகே நான் பண்றேன். தப்பு பண்ணோம் உங்களை அடிச்சோம். நாங்க எப்படி மன்னிச்சுக்கணும்னு சொல்லு. நான் பண்ணோம். நீங்க தப்பு பண்ணோம். ஒத்துக்கிறேன்டா. டேய் பாத்தீங்களா அவன் வந்து எவ்வளவு ஆசைப்படுறான். நான் தப்பு பண்ண ஒத்துக்கிறேன்டா. நாங்க எப்படி பண்ணோம்? சாரி கேக்குறோம். எப்படி பண்ணோம் சொல்லு. அவனை கூப்பிடு, எக்ஸ்பீரிய கூப்பிடு நீ நான் ஃபர்ஸ்ட். மறுபடியும் முதல்ல இருந்தா ஏய், ஆண்டவா என்ன காப்பாத்து. எக்ஸ்பீரிய கூப்பிடு, எக்ஸ்பீரிய கூப்பிடுறா நீ. போன் பண்ண எக்ஸ்பீரிக்கு வர சொல்லுங்க. கார்த்திக், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கார்த்திக், ஞாபகப்படுத்துறேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நான் போயிட்டு புஷி ஆனதுக்கும் சொல்லிட்டேன் ப்ரோ. இல்ல நான் போயிட்டு புஷி கூட்டிட்டு வரேன். என்னோட ப்ரொஃபைல் ப்ரோ இது. சொல்லுங்க ப்ரோ. அப்போ இப்போ இல்ல பசிக்கலையாடா? இல்லடா என்னோட நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன்ஸ் எனக்காக வரணும்னு ஆசைப்படுறேன்ல. எனக்காக நாங்க எதுக்குடா வரணும்? யாரா நீ? ஓட்டு பண்ண ஆசைப்படல. அட்டம் பண்றல. என்ன அட்டெம்ப்ட் பண்ண? நீ போடுவியா? இல்ல இவ்வளவு பேசுறியே, நீ ஓட்டு போடுவியா டிவி கேக்கு? வார்த்தை வந்திருப்பது சொல்லுங்கண்ணா. நீ போடுவியா அண்ணா டிவி கேக்கு? நீங்க போடுவீங்களா அண்ணா? போடுவீங்களா? அதான் சொல்றேன் உனக்கு அட்டம் பண்றதுல அட்லீஸ்ட். நான் போடுறேன், நீங்க போடுவீங்களா டிவி கேக்கு ஓட்டு? இல்ல ப்ரோ அட்டம் பண்ணுங்க. இல்லையா? ஏன் உங்களுக்கு அவ்வளவு காண்டு விஜய் ஃபேன்ஸ் மேல? நாங்க சாரி கேட்டாச்சுல, கம்ப்ளீட் சாரி கேட்டோம். நாங்க பண்ண தப்பு தான் சொல்லிட்டோம். நாங்க ஃபுல்லா பண்ண தப்பு தான். உங்களை கலாய்ச்ச தப்புன்னு சொல்லியாச்சு. நீங்க எந்த விண்வெளியில எந்த கிரகத்துல இருந்து வரீங்க அத மட்டும் சொல்லிட்டு நீங்க வந்து கேட்க முடியாது. நாங்க பண்ண தப்பு தான் சொல்லியாச்சு. இப்ப அந்த போர்டு அவரே பேசிட்டு இருப்பாரு, நம்ம கேட்கணும் அவ்வளவுதான். அந்த பாட்டை போடுங்கப்பா. அவருக்கு பாட்டு போட்டதும் கேட்காம பேசிட்டு இருக்காரு ப்ரோ. ஒரே ஒரு தடவை கூட போட்டுருங்க அந்த பாட்டை. இல்ல நீங்க சரி ஒன்லி இன்கமிங் தான், நோ அவுட் கோயிங். கார்த்திக் இல்ல எங்களுக்கு என்னன்னா உங்ககிட்ட தனியா கோவம் இல்ல, எங்களுக்கு கோவமே எனக்கு புரியல. இல்ல நான் தனியா பேசினேன். இது உங்களுக்கு பத்தலையா? நாங்க உங்ககிட்ட ஹெல்ப் பண்ணணும்னு பேசணும்னா இல்ல உங்ககிட்ட ஒரு கார்த்தி நீங்க தனியா தான் பேசிட்டு இருக்கீங்க கார்த்தி. இப்ப கூட பத்தல இந்த ஸ்பேஸ்லயே நீங்க தனியா தான் பேசிட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் பாருங்கறேன்னா, நான் சொல்றது புரியும். நானும் ஜெனியூனா கேக்குறேன் பாருங்க. இல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போதுனா கம்ப்ளீட்டா we are just attempting to help you. எந்த ஊர்ல ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்றோம். கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, சம்புக்கு மண்ணெண்ண ஊத்துற மாதிரி புனர வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். ஆனா கார்த்தி இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு எதிர்பார்க்கல. ஏன் எழுப்புறீங்க? அவர்தான் தெளிவச்சு இல்ல எனக்கு டவுட், உண்மையில சரக்கு அடிச்சா இந்த அளவுக்கு ஆகுமா? நீங்க ஆசைப்பட்டதான நடக்குது. நீங்க இன்னொரு நாள் இல்ல நானும் சரக்கு அடிச்ச நிறைய பேரை பாத்திருக்கேன். இந்த மாதிரி நீ பேசுப்பா. நாங்க எல்லாம் மியூட்ல ப்ரோ அப்படி என்னதான் ப்ரோ நீங்க அத சொல்லுங்க ப்ரோ. கிக்லி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாளைக்கு காலையில அவன் எந்திரிச்சு இந்த ரெக்கார்டிங் கேட்டு பாப்பா. நாளை காலையில அக்கவுண்ட் டெலீட் நீங்க பாருங்க.
நாளைக்கு இந்த அத ஐடி பத்தி இருக்காது. நீங்க நினைச்சுக்கோனா. பட் என்னோட சத்தியமா சொல்றேன்னா, ஆமா அதானே நான் எப்படி நான் சொல்றது இருந்தாலும். உனக்கு கேட்கவா போகுது? ஆனா எனக்கு ரஜினி ஃபேன் சப்போர்ட் வேணும்னா அந்த அந்த 2 சரி ஓட்டா ப்ரோ, இருக்கட்டும். நீங்க பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க. நீங்க தான் சொல்லுங்க. வேணா ஒரு நிமிஷம் பேச. எல்லாம் சரி போட்டு, எல்லாம் இன்டர் சரியாகும். பண்ணாதீங்க, அந்த பையனை இன்டர் பண்ணாதீங்க. உள்ள வரட்டும் 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 வெளில. சொல்லுங்க. இல்ல 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 ப்ரோ, அது அது பண்ணலாம்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க இது பண்றோம்னு நாங்க என்ன தப்பு பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. ஜஸ்ட் எங்களோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லுங்க. நாங்க திருத்திக்கிறோம் என்ன தான் தப்பு கேக்குறோம். பண்ணல, எல்லா தப்பு தான் பண்ணிட்டீங்களே. டேய் அண்ணா சொல்லுங்க. தம்பி நீ யாரப்பா அண்ணான்னு சொன்ன முதல்ல அத சொல்லுப்பா, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டேய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கபிலன் டேய் அப்படின்னு சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. தம்பி கார்த்திக் யார அண்ணன் சொன்னு சொல்லுவேன், அது கிளாரிஃபை பண்ணு. சரி, யார அண்ணன்னு சொல்ற, யார நாயன்னு சொல்ற, திடீர்னு யார டேய்ங்கிற, இத வந்து பொறுமையா வந்து யார என்னன்னு சொல்றேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிருங்க முதல்ல. அந்த டவுட் சோ மட்டும் தட் கிளாரிஃபை நீங்க பண்ணுங்க. சொல்லும் போது அவங்க வந்து பதில் சொல்லிடுவாங்க. இல்ல நம்ம பசங்க எல்லாம் அப்படி இல்ல. பட் கைண்ட் ஆஃப் என்னோட திங்கிங் படி நான் சொல்றேன். நான் நல்லா வந்தா கேள்வி என்ன, இல்ல நீ சொல்ற கன்ஸ்ட்ரக்டிவ் பதில் சொல்லுங்க. என்ன? நான் எங்க கட்சி எப்படி நான் வளர்த்துக்கணும் நீ சொல்லுங்கடா. நீ சொல்டா எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டா இது பண்ணு சொல்டா. நீ சொல்டா. விஜய் மன்னிப்பு கேட்டா எந்த டாவ சொல்றீங்கன்னு சொல்லிடுங்க. டா எந்த டா டபுள் டா டால்டான்னு கூட சொல்லுவோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். யார்ரா அந்தடா? டேய் ஒன்னதான்டா. தலைவனை மாத்துறா, கட்சி கரெக்டா இருக்கும். என்ன போறான் ப்ரோ அந்த மாதிரி பேசுறாரு கார்த்திக். அந்த டாவை யார சொன்னீங்க, அண்ணான்னு யார சொன்னேன்னு சொல்லுங்களா? ராணா ப்ரோ சொல்லிட்டோம். ராணா ப்ரோ இவரு சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? இவன் இருக்கான்ல கபிலே மட்டும் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்டா. மாட்டீங்க ராணா, உங்களதான், நீங்க தான் ப்ரோ. கபிலே சொன்னா ஒத்துக்க மாட்டான். சொல்லுங்க சொல்லுங்க. என்னடா பிளான் இருக்கு நீ? சொல்ல இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? இல்ல அறிவு இருந்தா எல்லாரும் பேசலாம். கரெக்டா தான் அவரு பேசுற கரெக்டா தான் சொல்லிட்டோம். ராணா தான் பேச சொல்லிட்டோம். ஐ எம் அக்செப்டிங். ராணா ராவா பேசுங்க. இல்ல எனக்கு ராணா ஐயா, ராவா எனக்கு பேசுங்க. ராணா அறிவும் இல்ல. ராவா பேசணுமா? அசாமா போச்சு. ஆனா நான் எவ்வளவு மப்பானாலும் அந்த மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் அவுட் ஆயிருவேன். இப்படி நின்னு எல்லாம் பேச மாட்டேன் நானு. என்ன பொசிஷன்ல உட்காந்துருக்கீங்க இப்போ கார்த்திக்? ஒரு காலு சோஃபாக்கு மேல, தலை சோஃபாக்கு அடியில. எப்படி கார்த்தி? கரெக்டா? அப்ப கரெக்டா? சரி சாப்பிட்டியா கார்த்தி? இம்ம நேரம் பேசிட்டு இருக்கிய, சாப்பிட்டியா? இல்லனா அவர் பேசுறது போய் உங்கள ஒரிஜினல் ஒப்பீனியன் கேட்கணும். நான் வெயிட் பண்றேன்டா. இன்னுமா சாப்பிடாம இருக்கிற இந்த ஒப்பீனியன் கேக்குறதுக்காக? அவர் பேசுறது போயினா ஐ ஜஸ்ட் ஆஸ்க். யாரு பேசுறது பொய்யப்பா? கபிலா பாவடா, விட்டுறலாடா. உங்களுக்கு வந்தா போய் தூங்குங்க போங்க. அப்படி பேசுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். ஓகேவா? எனக்கு தெரியும் நான் எப்படி கொடுக்குன்னு சொல்லி. ஓகே ஓகே என்ன ஓகே? அப்படியே நேரா போய் ரைட் எடுத்துருங்க. சரிங்களா? அங்கதான் ரூமு. அப்படியே படுத்துருங்க. கார்த்திக் ஒரு ஜென்யூனா வந்துட்டு நான் ஒரு சொல்றேன். ஐ எம் வெயிட்டிங் டயலாக். நம்ம ரெண்டு பேர் நம்ம ரெண்டு இதுக்குள்ள முடிக்கலாம்னு நினைச்சேன். முடிக்காம இந்த மாதிரி தேவையா பையன் அவனுக்கு ஒருத்தருக்கான்ல உங்க ஆட்கள். அவன் தான் பண்ணிட்டு இருக்கானா. அவனை வந்து மதிக்காதீங்கன்னா இவரு கூட ஓகே, மதிக்க மாட்டான் அவன். நம்ம முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். முடிக்கணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம் நம்ம.
அவன் முடிக்க கிண்டி விடலாம் பாரு, மாட்டான். கிண்டி இல்ல விடலாம் பாரு, ப்ரோ, வாயை கிண்டி நம்ம விடலாம் பாரு, யாரு, வாயை கிண்டி விடலாம் பாரு. எவன் அண்ணா, எவன் இங்க அவன், இவன், பாத்துக்கங்க. எவன் இந்த ட்ரா, குஷியானது. எவன் இந்த ட்ரீ. ஓ ஓகே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. கார்த்திகே ஆனா சத்தியமா சொல்றேன், என்னால இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு என்னால பாதிக்கப்பட்டது என்னதான்டா ப்ரோ செய்யல நீங்க அதான் எனக்கும் தம்பி? தெரியல. நான் என்ன செய்யல? என்ன ப்ரோ செஞ்சேன்னு நீங்க தான் தெரியல. நீங்க நம்ம ட்வீட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? லால் சலாமுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஐடி இவரு கார்த்திக் எப்ப பாரு போட்ட அடுத்த நிமிஷம் வந்து ஒரு அபியூஸ், எல்லாமே டேய் அபியூஸ் அதே தான். மாதிரிதான் எனக்கும் இருக்குது. அப்ப நான் சொல்லவா? டேய் சொல்லு நீ சொல்றேன். பண்ணதான்டா நான் சொல்றேன். அது நாங்க பண்ணலடா, நீங்க பண்ண அதுக்கு அதுதான் நீ திருப்பி சொல்ற. டேய் பாடு நீ அதுக்கு பண்ணதான்டா தாண்டா நான் இதுக்கு, சொல்றேன். இதுக்கு தாண்டா அதுக்கு. என்னடா நீ எதுக்குடா கேக்குற? அதுக்கு தாண்டா இதுக்கு. நீ எதுக்கு கேக்குற நீ? நீ பண்ணதான்டா சொன்னேன் நானு. அது புரியாம மறுபடியும் அது நான் தான் பண்ணேன்டா. ஏன்டா? ஃபர்ஸ்ட் நீ பண்ணது நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஐயோ, விடிய விடிய பண்ணுவாங்க போல இருக்கு. டேய், நல்லா பண்றா. இந்த இரவு ஐயா முடியவே கூடாதுங்க மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு சிவராத்திரி ஐயா, சிவராத்திரிக்கு இன்னும் டைம் இருக்கியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தியா, எனக்கு கிளீனா இருக்குது. சரி விடு. ஐ எம் இந்த வெயிட்டிங். வந்துருச்சுல இந்த வேடியா போச்சா மறுபடியும் சொல்லிட்டா. சூப்பர் சூப்பர். இல்லடா என்னடா எனக்கு ரொம்ப தெரிஞ்சு நேரமா வரலையேன்னு ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானுமே வெயிட்டிங். அடுத்த ஐஎம் மீட்டிங்க்கு நாங்க வெயிட்டிங். கரெக்டா தானா? ஜென்யூனா சொல்றேன் கார்த்திக், அந்த ஐஎம் வெயிட்டிங் டயலாக் விஜயோட உங்களுக்கு தான் பர்ஃபெக்ட்டா வச்சிருக்கு. ஆனாலும் கிங்ஸ்லி தம்பி இப்ப என்ன உங்களுக்கு சாரி தைரியம் கேக்குதுமா? ஜாஸ்தி. இப்ப சாரி கேக்குதுமா உனக்கு? நீங்க பேசி அது அவனுக்கு புரியும் நம்புறீங்க பாருங்க. இல்ல மேடம், நாங்க தப்பு பண்ணா சாரி கேட்டாச்சு. இதுக்கு எவ்வளவு மேல போதையா நீங்க இருந்தாலும் அவங்கள அவங்களுக்கு மட்டும் தெளிவா எதிர்பார்க்கறீங்க. பேசுறாங்க. அது தப்பு இல்ல. நம்மளதான் ஏன் ஐயா மரியாதை இல்லாம என்னப்பா பேசுறான். திடீர்னு மேடம்லாம் தெளிவா பேசுறான். ஐயா தம்பி நீ போய் தூங்குறாசா, நாளைக்கு பேசிக்கலாம். சான்ஸே இல்லக்கா. தம்பி வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிய வேண்டாம். இன்னுமா தெரியல? இல்லக்கா முதல்ல குவார்டர் ஃபார்ம்ல ஆரம்பிச்சாரு, இப்போ 2-3 ஃபுல் ஃபார்ம்ல ஆயிட்டாரு அவரு. எனக்கு என்ன ஆனந்தமா இருக்குனாக்கா, தம்பி பேசுறது இல்ல, கீழே இன்னும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இதை ரசிக்கிறாங்க பாருங்களேன். ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கிறான், ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், விஜய் fan எனக்கே சிரிப்பு வருதுடான்ட்டு ஒருத்தன் அபியூஸ் பண்றான். எப்போதும் என்ன கமெண்ட்ல வந்து என்ன அபியூஸ் பண்ணுவான், அவனே வந்து எனக்கே சிரிப்பு வருதுடான்றான். இல்ல நான் சாரி கேக்குறேன் கிங்ஸ்லி. கிங்ஸ்ல காப்பில நான் சாரி கேக்குறேன். தப்பு பண்ணேன், விஜய் ஃபேனா தப்பு பண்ணேன். என்ன பண்ணோம் அப்போ? நாங்க தப்பு தான் பண்ணோம், ஒத்துக்கிறேன். நீங்க ஒண்ணுதான் பண்ண முடியும் கார்த்தி, ஒண்ணுமே பண்ணாதீங்க, அது மட்டும் தான் பண்ண முடியும். சரியா? இல்ல நீங்க இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒண்ணு பண்ணுங்க கார்த்தி. நீங்க நேரா போய் பெட் எங்க இருக்குன்னு பார்த்து அது வந்து ரொம்ப அப்படியே ஓவரேட் பண்றீங்கன்னா நாங்க தப்பு பண்ணோம்னு சொல்றோம். அவ்வளோ இல்ல கார்த்தி, நான் வேணா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க கார்த்தி. நான் என்ன நாங்க தப்பு பண்ண சொல்றோம்ல. அன்னைக்கு சரி சரி கார்த்தி, அன்னைக்கு வந்து எனக்கே புரியுது அது, அந்த வைத்தறிச்சல் புரியுது. பட் விடுங்கல, மன்னிச்சு விடுங்களேன், மன்னிச்சு விடுங்களேன். சின்ன சின்ன பசங்க மன்னிச்சு விடுங்களேன். வைத்தறிச்சல் அந்த சின்ன பசங்க மன்னிச்சு விடுங்களேன். வைத்தறிச்சல் யாருக்கு கார்த்தி? நீங்க சொல்லுங்க. எங்களை மன்னிச்சு விடுங்களேன். வைத்தறிச்சல் யாருக்கு கார்த்தி? நீங்க சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங். யாருக்கு வைத்தறிச்சல்? அன்னைக்கு ஒருவேளை தப்பு பண்ணா நாங்க தான் இல்ல, ஒரு வேலை இல்ல, 2 வேலை 3 வேலை பண்ணிருக்கீங்க கார்த்தி. நீங்க முதல்ல நாங்க பண்ணலனா அது அவங்க பண்ணவே இல்லையா? நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணோம்னா
யாருக்குதான் வயித்தெரிச்சல் அத சொல்லுங்க கார்த்தி. அத மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. இல்ல சத்தியமா நாங்க பண்ணல. அதெல்லாம் அந்த ஒர்க்ல நாங்க பண்ணல. ஓ ஓகே ஓகே கார்த்தி ஓகே சூப்பர். தான் பண்ணிருக்கோம்னா நீங்க செக் கண்டிப்பா ஆமால. எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். இங்க அப்புறம் யாருக்கு கார்த்தி வயித்தெரிச்சல்? ஐ அம் வெயிட்டிங். இல்ல நீங்க சொல்றது பாயிண்ட் புரியுது. பட் நாங்க அந்த வேலை நாங்க பார்க்கல. இது நீங்க வந்து சரி ஓகேனா நீங்க உங்க இந்த வேலை அந்த வேலையா? ஓகே ஓகே. உங்க பண்ற தப்பு கபிலன் உங்க நீங்க பண்ற தப்பு ஸ்பேஸ் எண்ட் பண்ணாலும் அந்த பையன் அவன் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருப்பான் போலயே. கார்த்தி ஆனா உங்க அந்த வேலை இல்ல ஒரு வேலை எங்க வேலை உங்க வேலை உங்க தப்புனா மட்டும் வேற மாதிரி பேசுறீங்களா? எப்படின்னா இல்லைன்னா கரெக்டா தான் பேசுவோம். நாங்க எங்களுக்கும் ஒரு இது இருக்குல்லண்ணா. ஆமாண்ணா கண்டிப்பாண்ணா. அந்த இதுதானண்ணா இங்க இதுவா இருக்கு. அதுதாண்ணா புரியுதா கார்த்தினா? ராணா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல தெரியுது. ஆமா ஆமா தெரியுமே. போற போக்குல நாயின்னு நான் என்ன ஐயோ நடுவுல நாங்கிறான். எனக்கு தெரியாதண்ணா. அதனாலதான் சொன்னேன் நீ திட்டிட்டு வேணா கூட போயிரு அண்ணானு கூப்பிடாதான்னு. கார்த்தினா இருக்கீங்களாண்ணா? கேள்விப்பட்டேன். என்னது கேள்விப்பட்டியா? ஆமா கேள்விப்பட்டேன். ஓ நானும் கேள்விப்பட்டேன்பா. கரெக்ட் தான். அப்புறம் அப்புறம் சொல்லுண்ணா. எங்க ஹோஸ்ட் எங்க போனாரு? இது விஜய் அவரு விண்வெளிக்கே போயிட்டாரு. விஜய் ஃபேன் ஸ்பேஸ் போலாமா இல்லனா விஜய் ஃபேன் ஸ்பேஸ் கூட கிளம்புற யாரு அது? யாரு யாரு? ராணா இப்ப ஏன் நீங்க தகடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கார்த்தி நீ எங்க ஸ்பேஸ்ல கூட கார்த்தி இல்ல கார்த்தி நீ எங்க ஸ்பேஸ்ல கூட இருப்பா. விஜய் ஃபேன் ஸ்பேஸ்க்கு இப்ப மட்டும் போயிடாத. உன் மேல கொலவெறியில இருப்பானுங்க. அது என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி தெளிவா இருக்கான். நீங்க நடுவுல தெளிவா வராங்க அவன். பாத்துக்கிறேன். இங்க பாத்துக்கோ உங்க வேலையை பாருங்க. எங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? அத பத்தி நீங்க யாரும் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? கபிலன் ப்ரோ அடுத்து என்ன டயலாக் போடலாம்? அது என்ன பர்சனல் விஷயம். நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ பேசு. என்ன வேணா இறக்கி விட்டுறேன்னு நான் அதுதான் பாத்துக்கிறேன். தளபதி விஜய் உங்க இதுலயும் இவ்வளவு பிரச்சனைங்கிறதான் என்ன பிரச்சனை. சந்தோஷமா இருக்குது. யார்கிட்டயா சொல்லிடுற? யார்கிட்ட சொல்லி யார பாத்துக்கிறீங்க? சரி கார்த்தி போயிட்டு படு. நாளைக்கு வரியா? படுத்துங்க நம்ப இல்ல முடிச்சாச்சு பர்ஃபெக்ட்டா. சர்க்கஸ் படுத்துறியா? இல்ல இங்கதான் சண்டை வர நடக்குது. இது விஜய் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறியா? ஏன் சண்டை போடுற? ரஜினி ஃபேன்ஸ் பா. விஜய் ஃபேன்ஸா? ஓ நீ விஜய் ஃபேன் இல்லையா? ரஜினி ஃபேனா? கன்ஃபியூஸ் ஆயிட்டான் போல இருக்கு அவனே பாவம். தளபதி விஜய் நம்பர் 1 அடிச்சு நூறுறான் தெரியுமா? என்ன விட்டான்? என்னடா விட்டான்? என்ன விட்டான்? என்னது சொல்லு தோலா. நம்பர் 1 நம்பர் 1 விஜய் தான் அடிச்சான். சொல்லு சொல்லி தோலா. சொல்லி தோலடா. சொல்லி அடிச்சுதான் கிளம்புவான் இந்த கார்த்தி. அதே இடத்துக்கு வந்து நிக்கிறான் ப்ரோ. எல்லாமே நம்பர் 1 சொல்லி தொலை. உனக்கே நம்பிக்கை இல்லையா நம்பர் 1? சரி விடு. தளபதி விஜய் நம்பர் 1. ராணா தாண்டா நம்பர் 1. கிங்ஸ்லி தாண்டா நம்பர் 1. நீங்களாம் நம்பர் 3டா. எங்க ரூம்ல இருக்கிறேன். ஒருத்தர் நீ வா.
அசிங்கமா கேட்டுறான். ஓகேவா? பை. நாளை காலையில பாயா என்ன டேக் பண்ணி ஸ்பேஸ் அப்பா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. போயிட்டாயா சபாடி யாரோ முதல்ல அனுப்பி விட்டாங்க. ஓகே, அடுத்து விஜய் fan. போயிட்டாயா அந்த ஆளு. சரி சரி, உண்மையிலே போயிட்டானா? அடுத்த விஜய் ஃபேனை மேலே ஏத்திட்டேன். மறுபடியும் முதல்ல தான் ப்ரோ தாங்காது ப்ரோ. ஓ மைக்கியா நம்ம பையன். வாங்க வாங்க. அண்ணா மைக்கினா வாங்கண்ணா. நீங்க எப்பண்ணா வந்தீங்க, எப்படிண்ணா போனீங்க? எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குண்ணா. பாவரானா சொல்லுண்ணா சொல். ஆயிடுச்சு. ஐம் வெயிட்டிங். ஐம் வெயிட்டிங்கா? ஐயோ என்னால முடியாது, நான் கிளம்புறேன். ஐம் வெயிட்டிங்கா? என்னால முடியாது. ஸ்லோபன் வெல்கம். சாரி இன்டர்ட் பண்ணதுக்கு சாரி. வாங்க அரவிந்த் சார். வாங்க அரவிந்த் சார், வணக்கம். என்ன சொல்ல போறாரோ. அவருக்கெல்லாம் ஃபேமிலி மேன்யா. வணக்கம். வணக்கம் அரவிந்த் சார். அளவெடுத்து இங்க இருக்கான், இவன் அடிப்போம்டா கைக்கு தோதா இருக்கான்னு வச்சு செய்வீங்களேங்க. அவன் பாவங்க அவன். என்ன அவனே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். சொல்லுங்கன்னுங்கிறான், யாராவது நடுவில் பேசுனா டேய் நீ யாருறாங்கிறான். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஃப்ரீயா போச்சு. ஆனா இது நாளைக்கு எவனா எடுத்து போட்டுருவானு இல்ல, நம்ம ஆளுங்களே எவனா எடுத்து போட்டுருவானு. கபிலிடம் கெஞ்சிய விஜய் ஃபேன் அப்படின்னு எவனா ஒருத்தன் போட்டுருவான கிளிப்பிங் யூடியூப்ல போட்டுருவான். அவனுக்கு செம்ம தீனி இன்னைக்கு யூடியூப்ல இருக்கிறவனுக்கு கன்ஃபார்ம் சொல்றேன். அரவிந்த் சார் கீழே ஒரு ஐடி இருக்கு பாருங்க, பிலிம் என்சைக்ளோபீடியான்னு. அது யூடியூப் ஐடி. அது வேறயா? இது நான் வேற பேசி நான் முன்னாடி வந்திருப்பேன். அவன்கிட்ட ஏதாவது கேட்கறேன். அவன் சொன்ன ஓட்டு போட்டு கண்ணாடியில நான் வேணா தெரியணும். அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல நான் வந்திருப்பேன். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், டேய் நீ யாரான்னு போய் கேட்டான்னு கொஞ்சம் மரியாதையும் போயிடும். ஏன்னா ராணா சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருந்தாரு. டேய் நீ இருறா. அப்படி இல்ல, அதாவது கண்ணை மூடி சுத்துறாப்ல. யாரு மேல படுதோ அவன் தப்பிச்சான், அப்படிதான் சொல்லணும் சார். இல்ல ஏன்னா ஏன் யோவான்னு கேட்டுடுறாரு இவரு கபிலன். இல்ல அவன் வெயிட்டிங் பழி கூட வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாதிரி பழி எப்படி ஏத்துக்கிறது? இல்ல ராணா, அவன் வெயிட்டிங் போது அவன் அப்படியே தள்ளி நின்று பாக்குறான். கண்ணு மங்களா இருக்கா, தள்ளி நீ யாரா பேசுது, சொல்லுங்க பிரதர் ராணா அப்படிங்கிறான். அப்புறம் அரவிந்த் சார், என்ன போதையா இருந்தாலும் சரி என் வாய்ஸ மட்டும் கரெக்டா கனிய வச்சு கரெக்டா திட்டுறாங்க கங்கனை வச்சு. அதுவும் தெரியல நீங்க என்ன அவனை பாதிச்சிருக்கீங்க. இல்ல போதையும் தாண்டி எப்படி பாதிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. ஆனா ஒண்ணுங்க, அவங்க இதுல ஒரு 10 பேர் அப்யூஸ் பண்றானுங்க. அவங்க யாரும் இது கண்டுக்கல. இங்க ஒரே ஒரு ஆளு ஏதாவது போட்டாருன்னா தூக்கிட்டு வந்துடுறானுங்க. ஏய் உன்னாலதான்டா எல்லாம் கெட்டு. ஆனா அது உண்மை கபிலன் ப்ரோ. அவன் நீங்க பேசும்போது மட்டும் தெளிவா இருக்கிறான். விஜயவே அவன் வந்துட்டு திட்டுறான். இல்ல நான் என்னன்னு சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன்னா, ஏய் நான் விஜய்டா என் பேருன்னு சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன். விஜய்னு நீங்க பேர் சொன்னீங்கன்னா அவன் திட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் ட்ரை பண்ணுவோம். எந்த சரக்கு போட்டாலும் விஜய்னு பேர் சொன்னா திட்ட மாட்டான். இல்லன்னா இல்ல நடுவுல ஓட்டு போட மாட்டான், அந்த பக்கமே போக மாட்டான்னு என்னமோ வேற பேசி வச்சிருக்கான் வந்து. அப்படி வேற பேசணும்னு நினைக்கிறேன். என்ன ராணா உங்களுக்கு ஏதாவது ஒட்டிக்கிச்சா? ஒரு மாதிரி தள்ளாடி பேசுற மாதிரியே இருக்கு. இல்ல ஆனா ஒரு மாதிரி இல்ல லால் சலாம்னு ஒரு டைட்டில் வச்சீங்கல்ல, புரட்சிக்கு வணக்கம்னு வந்தாம பாருங்க ஒருத்தன். அவனை வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சு விட்டீங்க. அவனா அவன் மாட்டலங்க. ஆனா அவன்கிட்ட நம்ம தான் மாட்டிருந்தோம் கொஞ்ச நாளா. கொஞ்ச நேரமா வடிவேல் சொல்லுவான்ல, கொஞ்ச நேரம் கைய நீ வெளியே அப்படின்னு ஏதோ வச்சு அவன் பாட்டுக்கு. இப்ப எங்கேயாவது இடத்துல உட்காந்துப்பான். அவன் கடைசியில என்ன சொல்லிட்டு போனான் பாத்தீங்களா தெளிவா? பை அப்படின்ட்டு போயிட்டான். இவ்வளவு நேரம் மூச்சை போட்டானே, நாங்கதான் சாரி சொல்றோம் சாரி சொல்லுன்னு. அட நீங்க வேற, அவன் பாயின்னு சொல்லிட்டு போனானே, ஐ வெயிட்டிங் சொல்லிட்டு போயிருந்தானா என்ன ஆயிருக்கும்? மறுபடியும் நம்ம வெயிட் பண்ற நிலைமைக்கு தான் வந்திருக்கோம். ஆனா ஒண்ணுங்க, அவன் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கட் பண்ணி வச்சுக்கீங்களேன், ஸ்பேஸ் நடந்திருக்கு தெரியாமே பேசியிருந்தாலும் இருப்பான். சொல்ல முடியாது. சொல்லுங்கடா ஏய் நான் தான் சொன்னேன் நானு, நீங்க என் பண்ணா கூட அவன் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்படித்தான் இருந்திருக்கான்.
அவன் கணக்கு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டாங்க, வாக்கிங் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் அவனை வச்சே சிரிச்சுக்கிட்டே முடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி டெய்லி அவனை கூப்பிட்டு வச்சு போடுங்கண்ணா. நான் திருப்பி வாக்கிங் கொஞ்சம் தினமும்மா நாளைக்குலாம் சத்தியமா வாய்ப்பு இல்லை. நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, கன்ஃபார்மா வேலை இருக்கு. நாளைக்கு கிங்ஸ் இல்லைன்னா மணி போடுவாப்புல, இல்ல பிளாக் போடுவான். மணி இல்ல, மணி இருந்தா சூப்பரா வந்திருக்கான். இங்க பாருங்க, ஆமா மணி மிஸ் பண்ணிட்டா அப்படி. கார்த்திக் ஹுக்கும். இனிமே நீங்க பாக்ஸ் ஆபீஸ் சொல்லும் போது படம் 100 கோடின்னு சொல்லக்கூடாது. படம் 100 கோடி தெரியுமா அப்படின்னு சொல்லணும். ஒரு முக்கி எடுக்கணும் வெளியே. 500 கோடி தெரியுமான்னு. என்னால இங்க சிரிப்பு தாங்க முடியல, பேசவும் முடியல. ஆனா எங்க பிடிச்சீங்க இந்த கைப்பிள்ளைய? நாங்க எங்க பிடிச்சோம், எங்களை தேடி வருதுங்க. நாங்க என்னங்க பிடிச்சோம். ஆனா ஒண்ணு வர்றவன் கபிலம் வேணும், கபிலம் வேணும்ன்றாப்ல அரவிந்த் ப்ரோ. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்த கபிலனுக்கு ஜோரா எல்லாரும் கை தட்டுங்க. என் பேரு தான் இல்ல, என்னதான் போற போகல எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டிட்டு போனேன். நன்றி. உங்களுடைய எங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இன்னைக்கு நீங்க தான். அந்த பையனை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி 2-3 மெயில் போட்டு ட்வீட் போட்டு எல்லா புகழும் கபிலனுக்கு. எல்லா புகழும் அவருக்கு. ஆஸ்கார வாடே 2 கை தூக்கிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரேன். ஏங்க நீங்க வேற நாளைக்கு என்ன யூடியூப்ல போயிட்டு மறுபடியும் என்னென்ன கேட்க போறாங்களோ. சரி பாப்போம். மணி 1 ஆயிடுச்சு, தாங்காத பாடி. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ஸ்பீக்கர்ல இருந்தவங்க அத்தனை பேரை எழுதி வச்சுக்கோங்க. அவனுங்க என்னைக்கு இத விடுறானுங்களோ அன்னைக்கு அத்தனை பேருக்கும் டேக் விடும். இந்த ரெக்கார்டு மறந்துடாதுப்பா. நாளைக்கு ஃபியூச்சர்ல எடுத்து போட்டு தேவைப்படும். ஃபுல்லா கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு 6 மணி நேரம் ஸ்பேஸ் நினைக்கிறேன்ப்பா. அது எப்பா புக் மார்க் பண்ணிக்க. சரியா? சரி, அப்புறம் என்ன அரவிந்த் ப்ரோ ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கார்த்திக், ஸ்லோபன், அனந்து சார். மைக்கி இல்ல சொல்ல விரும்பணும். ஆனா இப்ப நேரம் கிடையாது. இப்ப காமெடி மோட்ல போயிட்டு இருக்கு. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? டிக்கெட் எடுத்துட்டீங்களா? எடுத்துறேன். நான் எடுத்துட்டேன். சூப்பர் நல்லது. 9 o'clock ஆரம்பிக்கிறாங்க மெட்ராஸ்ல. இங்க 11:50. நான் இங்க ஏஜெஸ் லெவல் 11:50 ஷோ. சரி இல்ல நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க? ஏற்கனவே உடம்பு தாங்கலப்பா. நாளைக்கு வச்சுக்கலாம்ப்பா. நாளைக்கு காலையில கூட மதியம் கூட ஏதாவது ஸ்பேஸ் போட்டு பண்ணுங்கப்பா. கிங்ஸ்லி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்பேஸ் போட்டுக்கிடா. சரணா மேடம், ஒரு நாள் மட்டும் பாத்துக்கிறீங்களா? நாளைக்கு கண்டிப்பா எனக்கு ஒர்க் இருக்கு. நாளைக்கும் 10 ஒர்க் இருக்கா? நாளைக்கு நம்ம ஈவினிங் படத்துக்கு போவோம். சரி பாப்போம். நாளைக்கு வேற யாரும் ஆல்டர் பண்ணி சொல்லிட்டு போறேன் பாப்போம். நாளைக்கு மணி போட சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பா ஸ்பேஸ் போடணும். பாத்துக்கலாம். சரி மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கபிலன். வெயிட்டிங் வருவாரா நாளைக்கு? கேட்டு சொல்லுங்க. அதை நான் கேட்டு சொல்றேன். ஸோ மறக்காம லால் சலாம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ டிக்கெட் புக் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணிருங்க. எல்லாத்தையும் ஓப்பன் ஆயிடுச்சு. டிக்கெட்டை கண்டிப்பா புக் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க.